நாம் ஒரு பாடலோடு ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய திருச்சி மாவட்டத்திலே ஐபிஏ திருச்சபை இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஐபிஏ திருச்சபையிலிருந்து நம்மோடு இங்கே வந்திருக்கிறதான சினாட்லையும் அவங்க வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாங்க. பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்கள் ஒரு பாடலை பாடி அந்த பிரசன்னத்தோடு கூட தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு கடந்து செல்வோம். தெரிந்த படம் நீர் மாற்றம் பாடலை பாடுவோம். ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஏகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமாகும். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. Praise the Lord. Time is running. Already 11:45. ஏற்கனவே 11:45 ஆயிடுச்சு. Some of you saying that's good. நல்லது, சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்க்குறோமா? Maybe let me start with this. Normally, Indian culture is this. Wherever
if you see, if anyone is trying to see a place or a thing, immediately that somebody will begin to see that. வழக்கமா நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒண்ணு உண்டு, நம்முடைய வழக்கத்துல ஒண்ணு உண்டு. யாராவது ஒரு காரியத்தை அப்படி உத்து பார்த்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், பார்ப்போம். இது Actually, in a place like a bus stand or anywhere, one is looking, everybody start looking. பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பஸ்லயோ ஒருத்தர் எட்டி பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை பாக்குறாரு அப்படின்னு பார்ப்போம்ல. Maybe he is looking nothing, but there will be 10 will be around him. ஒண்ணுமே பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா 10 பேர் சுத்தி ஏதாவது பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எட்டி பார்த்துட்டு இருப்போம். இது நம்மளுடைய வழக்கத்துல பழகிட்டு அப்படியே பார்த்து பழகிட்டோம். One place in in Tamil Nadu, near a bus stand, one guy was selling coconut oil. இதே போல தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில ஒரு மனுஷன் வந்து நல்ல தேங்காய், மூலிகை தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலந்து hair oil. Like me, people are losing hair. இந்த மாதிரி நிறைய பேர் முடி இழந்துட்டு இருக்கவங்களுக்காக ஒரு தைலத்தை வித்துட்டு இருந்தாரு. So he's saying 100 rupees per bottle. ஒரு சின்ன பாட்டில நிரப்பி கொடுத்துட்டு இது 100 ரூபாய் அந்த பாட்டில். And many people are gathered around him. நிறைய பேர் அவரை சுத்தி நின்றுட்டாங்க. முடி போகுதுன்னா எல்லாத்துக்குமே கவலை தானே, எல்லாம் சுத்தி நின்று வாங்கக்கார நின்றுட்டு இருக்காங்க. And so his business is really going well. சரியான வியாபாரம், போட்டு அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. பணத்தை வாங்கி putting money in the bag and giving the bottle. கள்ளப்பட்டிகளை பணத்தை போட்டுட்டு எடுத்து அந்த பாட்டில விற்கிறதுல பயங்கர மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். In the midst of that, his wig fell out. திடீர்னு அவர் தலையில மாட்டிருந்த அந்த விக்கு கீழே விழுந்துருச்சு. டோப்பான்னு சொல்லுவாங்க, அப்படியே விழுந்துருச்சு கீழே. And people are shocked that this fellow is selling the oil for hair growth. He is not doing anything. மக்களுக்கு பயங்கர கோவம், நமக்கு முடி வளரணும் கொடுத்துருக்காரு, இவர் மண்டையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை பாக்குறாங்க, ஆச்சரியப்பாங்க. Someone asked him, why are you not using it? வழக்கம்போல ஒருத்தர் கேட்டாரு, நீ ஏன் அதை பயன்படுத்த மாட்டேங்க, why don't you apply this? உங்க தலையில போட்டு பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டார். Responded to this person, அவர் இப்ப கொடுத்த பதில கவனிங்க. we only supply, we don't apply. சப்ளை பண்றதே வேலை, அப்ளை பண்றது கொடுப்பது மட்டும் தான் எங்க வேலை, நாங்க அதை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னாரா. Christian life is like that. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய காரியங்கள் அப்படிதான் இருக்கிறது. We don't apply it, it's apply it. நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்போமே தவிர நம்ம வாழ்க்கையில அதை முயற்சி பண்ணி பார்க்கறதே கிடையாது. If we as ministers of God, we begin to apply it. ஊழியர்களாகிய நாம் நமக்கு கிடைத்தவைகளை நாம் செயல்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், if we apply one scripture in our life, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல சொன்ன அபியாசப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், that is more than enough in a lifetime. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாட்களுக்கு அந்த ஒரு வசனமே நம்மை நடத்தி செல்ல வல்லமையாக இருக்கும். It's difficult to find out, to see anyone say that I apply these words. இன்னைக்கு நம்ம எல்லாமே இருக்கிறோம், பட் இந்த வசனத்தின்படி நான் வாழுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்து 100க்கு 100 இதன்படி வாழுகிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களை தேடி பார்க்க முடியல. We are very very limited people who would say yes, I follow this. சிலர் மாத்திரமே ஒரு வசனத்தை எடுத்துட்டு எஸ் இதன்படி நான் அப்படியே இதை விட்டு இனி பிசகாம நான் வாழுகிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் மிக குறைவானவர்களே இருக்காங்க. We know a lot of scriptures, நிறைய வசனங்கள் தெரியும், but we practically apply very very less. ஆனா அந்த வசனங்களுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவது மிக 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 குறைவாக இருக்கிறது. So this morning we saw the master, his agenda. இந்த காலையில நம்முடைய எஜமான் யார், அவருடைய வேலை என்ன என்பது குறித்து நம்ம சற்று நேரம் We talked about the master. நம்முடைய எஜமானை குறித்து பார்த்தோம். That his heart is that we seek him, his kingdom is righteousness. எஜமானுடைய இருதயத்துல நாம் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் ஏக்கமா இருக்கிறது. We have very less time, but I'm going to rush. So கொஞ்ச நேரம் இருக்கனால கொஞ்சம் வேகமா போக நான் விரும்புகிறேன். This is a very critical time, very crucial, very important time. முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். The second part I'm going to talk about the mission of the master. இது இரண்டாவது காரியத்திற்கு இந்த இரண்டாவது செஷன்ல எஜமானுடைய ஊழியம் என்ன, அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். And after we depart from here, a team will come to your own district, meet with you to train you further. இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கு இதிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக இதனுடைய ஃபாலோ அப் ஆக ஒரு டீம் உங்களுடைய மாவட்டங்களுக்காக வந்து தொடர்ந்து உங்களை பயிற்றுவிப்பதிலே, திருச்சபைகளை பயிற்றுவிப்பதிலே நாங்கள் அடுத்த முயற்சி எடுக்க விரும்புகிறோம். They are not going to come to your church, they are going to meet with you as a pastor. கண்டிப்பா உங்களுடைய திருச்சபையில இருந்து அவங்களை மீட் பண்ண போறதில்லை, ஊழியர்களாகிய உங்களிடத்துல வந்து சில காரியங்களுக்காக சில முன்முயற்சிகளை எடுக்க போகிறார்கள். We have a team of 3 people as trainers for the whole of Tamil Nadu. தமிழ்நாடு முழுக்க 3 பேர் பயிற்சி கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். So they will be going to every district, meet with the 12 pastors that train them in how to evangelize, how to disciple, how to multiply. இந்த 3 பேரும் சென்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் எப்படி சீஷராக்குவது, எப்படி சுவிசேஷம் சொல்வது, இன்னும் தேவனுடைய கட்டளை எப்படி நிறைவேற்றுகிற காரியத்தை குறித்து பயிற்சி கொடுப்பார்கள். If you are not interested in the training, God will use somebody.
ஒருவேளை நீங்க அந்த பயிற்சியில எனக்கு அப்படி ஒண்ணு இதுல ஈடுபாடு இல்லைன்னா யாரையும் ஒருத்தர் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். God wants to reach the whole nation, the whole state. God will use someone. இந்த தேசத்தை, இந்த நம்முடைய மாநிலத்தை முழுக்க கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார்னா யாரை கொண்டாகிலும் சந்திக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If I don't follow God, God is not dependent on me. நான் ஒருவேளை அதை பின்பற்றலனா என்ன நம்பி ஆண்டவர் இல்ல, அதை மறந்துட கூடாது. God will raise hundreds of Aruns to do His work. நூற்றுக்கணக்கான அருண்களை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருப்பார் வேலை செய்து முடிப்பதற்கு. Don't ever think God is dependent on me. ஆண்டவர் என்னதான் சார்ந்திருக்கணும்ங்கற தப்பான எண்ணத்தை நீங்க தூக்கி போட்டுருவோம். God will raise a stone to reach out to the state of Tamil Nadu. கல்லை எழுப்பி கூட கர்த்தர் இந்த தேசத்தை சந்திக்க முடியும், தமிழ்நாட்டை You and me, we don't do it, God will raise somebody to do it. நீங்களும் நானும் இந்த காரியத்துல உடன்படல, யாரையாவது கர்த்தர் எழுப்பி அவருடைய வேலையை செய்து So முடிப்பார். CMI is all about taking the gospel and making disciples. CMI Church Multiplication Initiative இந்த ஸ்தாபனத்தை இதை செய்கிற எங்களுடைய ஒரே ஒரு தேசம் தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு It is not about an organization, it's not about any name. We are about the mission of the master. ஏதோ ஒரு பேருக்காக ஒரு ஸ்தாபனம் அப்படி இல்ல, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் வேகம் எடுக்கிறோம். So we are going to look at the mission of the master. நம்முடைய எஜமானுடைய தேவனுடைய ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம். And then we will look at our ministry this morning in the light of God's word. இந்த காலை வேளையில தேவனுடைய வெளிச்சத்து வார்த்தையின் வெளிச்சத்துல நம்முடைய ஊழியத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்க It's போகிறோம். time to review the mission we have been doing all this while, 10, 20, 30 years in the light of God's word. மிக முக்கியமான காரியம், இத்தனை வருஷங்களாக நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோங்கிறத இந்த நாள்ல வேத வெளிச்சத்துல வேத வார்த்தையின் அடிப்படையில நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து இந்த காலையில இன்னொரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். I'm not here to present my ideas. I want to talk about what the Bible says about what we are doing. நான் என்னுடைய கருத்துக்களை இந்த இடத்துல சொல்ல வரல. வேதம் என்ன சொல்லுது, நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்ய தவறி இருக்கிறோம், எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற காரியத்தை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. மிக முக்கியமான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். Let's read one scripture from 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். Let's read 3 and 4. 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், சற்று காது எடுத்து கேளுங்கள். 2 தீமோத்தேயு 2, 3, 4 2வது அதிகாரம் 3, 4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். 2 Timothy. Yes, Pastor. 3 and 4. And 1 Timothy read it, 3 and 4, chapter 2. 1 Timothy. 1 தீமோத்தேயு 2, 1, 3, 4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். The scripture says there is something good and pleasing before God the Father. இந்த வசனம் ஒன்று சொல்கிறது, பிதாவுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பாக ஏதோ ஒன்று நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. There's one thing that is talking about good, the other thing is talking about pleasing. ஒரு காரியம் நன்மை, அது பிதாவுக்கு முன்பாக, இன்னொரு காரியம் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது சொல்லி இந்த ரெண்டையும் பேசுகிறதை பார்க்க முடியும். It is the heart of the Father. He is the creator, he is the owner of everything. He is saying this is good, this is pleasing to me. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய இருதயத்துல தான் இது எனக்கு பிரியமானது, இது நன்மையாக இருக்கிறது, இந்த எண்ணங்கள் அவரிடத்திலிருந்து தோன்றும். What is that good, what is that pleasing to the Father? அவருக்கு பிரியமா இருப்பது என்ன, அவருக்கு நன்மையா இருப்பது என்ன? It says that the people getting to know him, people coming to Christ is the good and pleasing thing. வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஜனங்கள் வருகிறார்களே, இது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமா இருக்கிறது. Everyone come to know him. எத்தனையோ பேர் தேவனை அறிந்து கொள்ள வருகிறார்களே, அது எல்லா மனுஷரும் தேவனை அறிந்து கொள்வது எனக்கு நன்மையும் பிரியமா இருக்கிறது. Everyone who is dying, who is in darkness, coming to Christ is the good and pleasing thing. அழிந்து போகிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் தேவனிடத்துக்கு வருவதுதான் நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. He didn't stop there, but mature in Christ, that is good and pleasing to him. அதோடு நிறுத்தி விடாம கிறிஸ்துவுக்குள்ளான முதிர்ச்சியிலே வளர்வது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. So one thing getting born again, one thing getting saved, the other thing is being mature, that is be a disciple. ஒரு பக்கத்துல மறுபிறப்படைந்து புதிதாக விசுவாசத்தை சேர்த்துக் கொள்ளப்படுவது, இன்னொரு பக்கத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்குள்ளாக வளருவது, இந்த ரெண்டுமே அடுத்தடுத்த பகுதிகள். That is the pleasing thing in the heart of the Father. இது பிதாவுடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். He's looking at people when they will come to me. When they will come to me, the people who are outside going towards hell. பிதாவுடைய தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? அழிவுக்கு நேராக நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்பொழுது என்னிடத்தில் வருவார்கள்?
இந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. As P.G. Varghese, one of the strongest men in North India, serving the Lord very powerfully. வட இந்தியாவுல தேவனுக்காக வைராக்கியமாய் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் P.G. Varghese அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். And he shared this story once he was talking about he was near the river Ganges sharing the gospel. இந்த சம்பவத்தை அவரோடு ஒருமுறை பகிர்ந்து கொண்டார். ஒருமுறை அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கங்கை கரையில் நின்று கொண்டிருந்தார். That is his normal lifestyle, go around preach the gospel. அவர் ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படியே போவார், சுவிசேஷத்தை சொல்லிட்டு நடந்து கொண்டிருப்பார். He is the president of a big organization called IIT. ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய தலைவராக ரெவரண்ட் P.G. Varghese But he never stops making disciples, sharing the gospel. அவ்வளவு பெரிய ஸ்தாபன தலைவராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு தனிநபரை சந்தித்து சுவிசேஷம் சொல்கிற காரியங்களிலே அவர் தடைப்பட்டதே இல்லை. But today once we become certain position, no preaching the gospel. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டின உடனே நம்மளால சுவிசேஷம் தனிநபருக்கு போய் சொல்ல முடிகிறது இல்ல. I was teaching in a church in Trivandrum, 25 pastors. ஒரு 25 போதகர்கள் இருந்தார்கள். திருவாண்டரத்துல ஒரு சபையில போய் பேசிட்டு இருந்தோம். They doing a training for the 25 pastors. 25 ஊழியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தோம். It's a 3 days meeting. 3 நாட்கள் கூடுகை. And talking about evangelism, discipleship. சுவிசேஷத்தை குறிச்சும் சீஷத்துவத்தை குறிச்சும் பேசிக் கொண்டிருந்தோம். And at the end of the 2 days, 3 days, we are given the time to question and answer. அதுக்கு அப்புறமா கேள்வி பதில் நேரத்தை ஒதுக்கி இருந்தோம். And then pastors are beginning to talk about Modi. He is stopping all this thing. He's got a secret plan. கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி நேரத்தை கொடுத்த உடனே நீங்க கேள்வி கேட்கலாம். 3 நாட்களாக சீஷத்துவத்தை பற்றியும் சுவிசேஷம் அறிவிக்கிறத பத்தி பேசினதுக்கு அப்புறம் கேள்வியில என்ன வந்துச்சுன்னா, மோடி இப்படி தடுத்து நிறுத்திருக்காரு, அது அப்படி செய்யறாரு, சுவிசேஷம் உள்ள ஏதோ ஒரு பெரிய ஹிடன் அஜெண்டா, மறைமுகமாக செயல்படுகிறார்கள், சதி திட்டம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. And I'm watching this is happening. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன பேசி பார்த்துட்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. They all talking about Modi. ஒரு 10-15 நிமிஷமா மோடி பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. And then I said, let's wait. ஓகே, காத்திருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. And how many of you shared the gospel last 1 month time to a person? ஒரு கேள்வி நான் கேட்டேன். கடந்த ஒரு மாதத்துல ஒருவருக்காவது 25 ஊழியர்கள் உண்டு, ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொன்ன ஊழியர்கள் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். What do you think? What would have been the response? நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன. இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும் எத்தனை பேர் கையை தூக்கி இருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு புரியும். 1 month not sharing the gospel. All the 25 pastors. ஒரு மாதமாக 25 ஊழியக்காரர்கள் ஒருவருக்குள்ள தனிப்பட்ட முறையில போய் சுவிசேஷம் சொன்னதில்லை அப்படின்றது. Because they stuck with the Sunday service, 2-hour service. 2 மணி நேரம் ஆராதனையோட நம்முடைய ஊழியம் முடிவடைஞ்சிச்சு சொல்லி நின்னுட்டாங்களே. I did not stop. I asked them, what about 6 months time? ரைட், ஒரு மாதம் விட்டுருங்க. கடந்த ஒரு மாதம் வேண்டாம், கடந்த 6 மாத காலமாக எத்தனை பேருக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னீங்க? This was a silence there. இதே போல அங்கே அமைதி உண்டாயிற்று. I just said, okay, forget about 6 months. What about 5 years? ஒரு 5 வருஷ காலமா நான் தனிப்பட்ட முறையில போய் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறேன், நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லி அந்த கூட்டத்துல நான் கேள்வி கேட்டேன். நிசப்தம். Think where are we? இப்போ இது அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி மாத்திரமல்ல, நாம் எங்கே இருக்கிறோங்கிறத ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். We are praying, God save, but it doesn't work. ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவர் அவர்களை ரட்சியும் சொல்றமே தவிர நம்மளுடைய கிரியைகளினாலே நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம். So certain level 100 members 50 members come, we stop evangelism, stop doing anything. ஒரு திருச்சபையில் 50 பேர் 100 பேர் வந்து ஒரு நல்ல காங்கிரிகேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின உடனே நாம் சுவிசேஷம் அறிவிப்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறுத்தி விடுகிறோமே. And it's now churches are filled with biological growth, no spiritual, no new people coming to church. மாம்சீக வளர்ச்சினாலே ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்து இப்படிப்பட்ட வளர்ச்சி திருச்சபைகள் அதிகமாக காணப்படுகிறது. இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அந்த நிலை சற்று குறைவாக. The Bible says bringing people to God is pleasing and good things to God. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை வருவது தேவனுக்கு பிரியமும் அவருக்கு நன்மையுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. Doing a Sunday service, he wants people to be saved. ஆண்டு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறேன், நிறைய காரியங்களை செய்கிறேன், இது அல்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். So this man P.G. Varghese is preaching the gospel as his usual job. Even till today, wherever he goes, he will share the gospel. இன்றைக்கு வரைக்கும் P.G. Varghese அவர்கள் எங்கே சென்றாலும் தனிப்பட்ட முறையில போய் ஓடி போய் ஒவ்வொருத்தருக்கா சுவிசேஷத்தை அறிவிக்கிற பழக்கம் இன்னைக்கும் அவருக்கு உண்டு. So while you were sharing the gospel in that river Ganges riverside, அந்த கங்கை நதிக்கு ஓரமாக இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது a couple with that they were rejoicing, having a fun.
ஒரு தம்பதியினர் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தாங்க. And he in his heart he thought I would go and share the gospel after he shares with the other person. இப்போ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு, ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க ஒரு குழந்தை பெற்ற குடும்பமாக அவர்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க தண்ணி ஓரத்துல, கரையோரத்துல. நான் இவர்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, காத்து கொண்டிருக்காரு. After finishing sharing with the other person, he turned to go there, maybe a kind of 50, 100 meter away, 200 meter away. கண்ணு கெட்டின தூரம் தான் அவர்களை பார்க்கிறார். இவரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லி இங்க பேசிட்டு இவரிடத்துல முழுமையா சுவிசேஷத்தை அறிவித்துட்டு திரும்பி அவரிடத்துல போகலாம் என்று திரும்பும் பொழுது Now the scene has changed. இதுவரைக்கும் சந்தோஷமாக குதூகலித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இடி சூழ்நிலை மாறி இருக்கு. And this woman is pulling her hair and agonized and crying and yelling and weeping. அதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம், அந்த அம்மா தலைமுடியை விரிச்சு போட்டு கதறிட்டு இருக்காங்க. And he went to ask her, do you know Jesus? அவங்ககிட்ட போய் இயேசு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி அவரிடத்துல She கேட்டார். was weeping and crying. நம்ம கதறி அழுதுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இயேசு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவரை பார்த்து She கேட்டாங்க. responded to him, which medical shop I can buy this? கேட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இப்படிப்பட்ட மருந்து நான் யாருக்கிட்ட போய் வாங்க முடியும், எந்த மெடிக்கல் ஷாப்ல எனக்கு கிடைக்கும்னு ஒரு கேள்வி She கேட்டாங்க. thought Jesus is a tablet. Yes, Get it from the medical shop so that the agony and pain can go away. இந்த வலி வேதனைகள் மாற்றக்கூடிய ஒரு வலி நிவாரணம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவை நினைச்சிட்டு இருந்ததா அவங்க சொல்றாங்க. எந்த இடத்துல எந்த மருந்து கடையில அந்த பொருள் கிடைக்கும் சொல்லி அந்த அம்மா திரும்ப கேட்டிருக்காங்க. And he began to share about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். That Jesus died for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். That he came to give you peace. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக He is வந்திருக்கிறார். the creator, he is the savior of அவர் us. சிருஷ்டிகர், அவர் தேச உலகத்துடைய இரட்சகராக இருக்கிறார். He died in your place. உங்களுக்காக உங்கள் பகுதியில He மரித்திருக்கிறார். has forgiven your sins. நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். You just believe and receive him. தயவாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள் என்று சொன்னார். That moment the lady stopped him. அந்த அம்மா அவர் நிறுத்தினாங்க. Where were you 5 minutes before? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால எங்கேயா போயிருந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. Last night in my dream the goddess of river Ganges came and told me to sacrifice my only child, my son, to the river Ganges. I've just thrown my child. 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா என் மகனை காப்பாத்திருக்கலாம். என் குழந்தை இப்பதான் நேற்று ராத்திரி கங்கை தேவி இடத்துல வந்து கேட்டுச்சு, உன் பிள்ளைய பலியா கொடுத்து சொல்லி தூக்கி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. There are many like that today, just not knowing who is the Savior, just waiting to hear. They are in the dark gloom. They wanted to know who is the real God. தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் தேடுதலில் அநேகர் காத்து கொண்டிருக்கிறாங்க. We are busy with our own work. நாமளும் நமக்குன்னு ஒரு ஷெட்யூலை போட்டு வச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேலைகளில மிகுந்த அலுவலா இருக்கிறோம். It is pleasing and good before God if we bring people to Him. தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? ஜனங்களை அழிவுக்கு நேராக போகிற ஜனங்களை மீட்டெடுத்து அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. Hallelujah. Hallelujah. People are dying. If we don't go, they're going to die. நீங்க போகலனா அவங்க இன்னும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, செத்துக்கிட்டே இருப்பாங்க. Corona is a good example. கொரோனா நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. So many people are dying with it. இந்த கொரோனா நோயினால நிறைய பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். I don't know tomorrow what's going to happen. நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது எனக்கும் உங்களுக்கு தெரியாது. Today Modi has closed the doors of the churches. இன்னைக்கு திருச்சபைகளுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் அடைச்சிட்டு வராரு. Very soon the doors of the hearts of people will be closed where you cannot preach. இன்னைக்கு கட்டடத்தினுடைய கதவுகள் மட்டும் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்துல ஒவ்வொரு இருதயம் அடைக்கப்படக்கூடிய நாட்கள் வரும். There you cannot jump. I want to preach. I want nothing will happen. அன்னைக்கு குதிச்சுக்கிட்டு நான் சுவிசேஷம் சொல்ல போறேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு அறிவிக்க போறேன், முடியாதையா. Now is the time. சரியான நேரம். It இன்னைக்கு is good and pleasing before God. தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமான ஒன்று இதுதான். Two things. 2 காரியங்கள். Bringing people to His kingdom. ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை அழைத்து வருவது. The second thing is making disciples. இரண்டாவது அவர்களை சீஷர்களாக மாற்றுவது. Mature in Christ is making disciples. அவர்களுக்குள்ளாக முதிர்ச்சியை உண்டு பண்ணி அவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அறிவித்து அவர்களை சீஷர்களாக மாற்றுவது. What's happening today? These two things are not happening in the church. ஆனா இன்னைக்கு திருச்சபைகள் இது ரெண்டுமே நடக்கிறது இல்லையே. We don't bring people to Christ. புதிய மக்களை நாம் அழைத்து வருவதில்லை. Or those who are in the church, we don't make them disciples. இல்ல திருச்சபைக்குள்ளாக இருக்கிறவர்களையும் சீஷர்களாக மாற்றி அனுப்புவது நம்ம ரெண்டு காரியத்திலுமே தவறிக் கொண்டிருக்கிறோம். I am the pastor. நான் பாஸ்டர். You are the member. நீங்களாம் மெம்பர், அப்படியே இருங்க. Your job is come every week. எல்லா வாரமும் வாங்கம்மா. I will pour milk on your mouth.
அப்படியே கிட்டத்தட்ட குழந்தைக்கு கொடுக்கிற போல பால் புட்டி கொண்டு வந்து பால் கொடுக்கிறோம். You drink and go back week after week. அப்படியே ஒவ்வொரு வாரமும் வந்து பால் குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. No child is going to grow by drinking milk forever in their life. குழந்தை குறிப்பிட்ட அளவுக்கு தான் பால் குடிக்கணும். அதுக்கு அப்புறமா தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும்போதே பால் குடிச்சா அந்த பிள்ளை சரியான ஒரு வளர்ச்சி அடைய முடியாது. Our churches are filled with infants, baby Christians. திருச்சபைகள் முழுக்க பெரும்பகுதியான திருச்சபைகள் குழந்தைகளினால நிரம்பி இருக்கிறேன். It's a tragedy. சங்கடத்துக்குரிய நிலைமை. Jesus' heart is, the Father's heart is that they become mature. பிதாவுடைய இருதயத்தில் இருந்தது மக்கள் வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். That's why you see Paul saying some are appointed as apostles, some are pastors, some are teachers, some are evangelists. மக்கள் முதிர்ச்சி அடையணும், குழந்தைகளா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் சுவிசேஷகராக, போதகராக, மேய்ப்பராக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பவுல் நமக்கு சொல்லிக் The கொடுக்கிறார். purpose is to equip them so that they can be built to the image of Christ. நம்ம அவர்களை வழி நடத்தி அவர்களை வளர்த்து விடும்போதுதான் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த அந்த நிறைவான பூரண வளர்ச்சி அவர்கள் அடைய முடியும். Neither we are growing nor we allow them to grow. நம்மளும் வளரல, அவர்களையும் வளர விடலையே. It's a tragedy of churches today. திருச்சபைகளின் பரிதாபமான நிலைமை. Today we are crying, pastors we are crying because lockdown, no church is happening. இன்னைக்கு நிறைய இடத்துல கதறிட்டு இருக்காங்க, ஐயோ சபையை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். If we have followed the mission of Jesus, we will rejoice this time. ஒருவேளை கிறிஸ்துவுடைய ஊழிய முறைகளை மாத்திரம் பின்பற்றி நாம் நடந்து வந்திருந்தா இன்னைக்கு நம்மளை விட சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. Everyone is mature. They can reach out to everybody near them. They will be a strong disciple better than us. சரியா வளர்த்து விட்டிருந்தோம், சரியான சீஷர்களாக மாற்றிருந்தோம், சரியான முதிர்ச்சிக்குள்ளாக நம்முடைய மக்களை வளர்த்து விட்டிருந்தோம்னு சொன்னா அவங்க அடைச்சிருந்தாலும் எத்தனை நாள் அடைச்சிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவித்துக் கொண்டு அநேகருக்கு அவருடைய வளர்ச்சி குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். Ministry doesn't depend on a leader, it depends on the Lord Jesus. ஊழியர்கள் என்றைக்குமே தலைவரை சார்ந்தல்ல, இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். Hallelujah. Amen. So, but we have made it differently. Ministry depends on us. இன்னைக்கு பல நம்முடைய மாற்றங்களை எப்படி கொண்டு வந்துச்சுன்னா ஊழியம்னா அது என்ன சார்ந்துதான் இருக்கணும், நம்மளை நம்பிதான் ஊழியங்கிற நிலைமைகளை கொண்டு வந்துட்டோமே. That's why Jesus spoke, and I used to talk to the leaders. Jesus spoke in chapter number 15 of John's Gospel. 15வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல இயேசு இப்படியாக சொல்கிறார். He gave the portrayal about himself. ரெண்டு காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறது, அவரை குறித்து அவர் யார் என்பதை சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். He made a picture about himself in the minds of the disciples. சீஷர்களுடைய எண்ணத்தை நிற்கத்தக்கதான ஒரு படம், தான் யார் என்பதை ஒரு வரைபடம் போல அவர் காட்டுகிறார். That 15th chapter 12 onwards, 12, 13, 14, 15, 16, 17. This is the climax chapter. One stretch he was talking to the disciples. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12, 13, 14 அப்படியே ஒரே நீளமாக அவர் யார் என்பதை நல்லவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களை நம்பி அல்ல, அவர்களை தருகிற ஆண்டவரை நம்பி நாம் இருக்க வேண்டும். I will give you a building, that's a resource, that's not the source. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டடம் அது அவர் கொடுக்கிற காரியம் அவர் அல்ல. A resource will always diminish very soon. அவர் நமக்கு கொடுக்கிறவைகள் இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே மறைந்து கொண்டிருக்கும். It is not going to be forever. அது எப்பவுமே இது நித்திய காலமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. But the source will never dry. ஆனா மூலகர்த்தா அவர் மாற போவதே இல்லை. ஆமென் சொல்லலாம். Hallelujah. Amen. The sun he created till today, it never says today I cannot shine, I have a less resource. எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்காரர் அவரை. நாம் பார்க்கிற சூரியனை பார்க்க முடியும், இன்னைக்கு எனக்கு பவர் தீந்துருச்சுன்னு சொல்லி அது நிற்க போறது இல்ல, அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. Because the source is God's word. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அதை சிருஷ்டித்திருக்கிறது, அது தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. Thousands of years it is shining without fail. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை விட்டு ஓய்ந்து போகவே இல்லை. It's not connected anywhere. எந்த இடத்துக்கும் அதுல கனெக்ஷன் கிடையாது. It's hanging on the air and it's shining forth day after day. தனியா ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறதே. It came by the mouth, the word of God. அவருடைய வார்த்தையிலிருந்து உருவான ஒரு காரியம் இப்படி செய்யுமானால் we are much better that we were shaped by the hand of God. ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினுடைய சிருஷ்டிப்பை எப்படி இருக்குன்னா அவருடைய கரங்களினால் வணையப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறோம். Not only we are created by his hand, we are called and appointed to serve his kingdom. நாம் ஏதோ அவருடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவரால் அழைக்கப்பட்டவருடைய விலையேறப்பட்ட ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். He said, I am the source. அட சொன்னார், நான் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணர். Attached to me. என்னோடு கூட ஒட்டிக்கோங்க.
not with the things I gave you. நான் உங்களிடத்துல கொடுத்தவைகளோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டாம், என்னிடத்துல ஐக்கியப்படுங்கள். I will give you talents, gifting, anointing. Don't attach yourself to it. உங்களுக்கு அபிஷேகத்தை தரேன், வரங்களை தருகிறேன், உங்களுக்கு எல்லா கிருபை வரங்களையும் தருகிறேன், அதை சார்ந்த ஊழியத்துல போயிடாதீங்க. But always attached to myself, that is, I am the source. நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன், என்னிடத்துல ஒட்டிக் கொள்ளுங்கள், நான் கொடுத்தவைகளில் அல்ல என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus knew that Peter is going to be powerfully used. By his shadow, people are going to be healed as he is walking in the street. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், நம்மால் பயன்படுத்தப்பட்ட இந்த பேதுரு சீக்கிரத்துல இவர் மூலமாக அநேக அற்புதங்கள், எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்து போகும்போது நிழல் பட்டு அற்புதங்கள் நடக்குங்கிறது இயேசுவுக்கு தெரியும். So you wanted him to make sure that is not the source, God is the source. அத அவர் தெளிவுபடுத்துறாரு. அப்பா அது அல்ல, சுகம் கிடைக்குது, உன்னை சுற்றி மக்கள் வர்றாங்களே அது அல்ல, என்னைக்குமே இவளை கொடுக்கிற நான் தான் முக்கியங்கிறத ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Jesus knew what is going to happen to Peter. Many will sell their property, crores of rupees, gold, silver will be laid at his feet. இயேசுவுக்கு நல்லாக தெரிந்திருந்தது, வரக்கூடிய நாட்களிலே சீக்கிரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பாதத்துல வெள்ளியும் பொன்னையும் பெரிய பெரிய காரியங்களை விற்று மொட்டும் அந்த பணத்தை கொண்டு இவருடைய பாதத்துல போடுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். But he told him, I am the source. சொன்னாரு, எவ்வளவும் பாதத்துக்கு வரும், ஆனா நான் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறான், அவர் என்னை நோக்கி பார்க்கிறார். That's why Peter completed his ministry so well. இதனாலதான் பேதுரு அவைகள் மீது கண்களை வைக்காமல் இவைகளை எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் மீது கண்களை வைத்துக் கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை பேதுரு முடித்து கொடுத்தார். ஆமென். When he was dying, he told them, I don't want to be died like my master, crucify me upside down. பேதுரு மரிக்கும் போது கூட என்னுடைய எஜமானை போல, என்னுடைய தலைவரை போல, என்னுடைய தேவனை போல நான் மரிக்க கூடாது, என்ன தலைகளாக அடிங்கன்னு சொல்லி சிலுவையிலே தலைகளாக மரித்தார். He instructed everyone, I am the source. ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன நோக்கி பாருங்க, எல்லாவற்றுக்கும் நான் தான் ஆரம்பம் அப்படிங்கறது சொல்றார். Don't get attached to the provisions, but the provider. உங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள், ஆண்டவரிடத்தில் வருகிற காரியங்கள் மீது உங்களுடைய இருதயத்தையும் கண்களை வைத்து விட வேண்டாம், ஆண்டவர் மீது கண்களை வைத்துக் கொள்ளும். Don't get attached to the healing, but to the healer. சுகமளிக்கக்கூடிய வரம் இருந்துச்சுன்னா அதை நம்பி அல்ல, சுகம் அளிக்கிற தேவனை நம்பி நம்முடைய ஊழியத்தை தொடருவோம். Hallelujah. Amen. Don't get attached to the ministry, but to the master. ஊழியம் சொல்லிட்டு ஊழியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல, ஆண்டவரை பிடிச்சிட்டு ஊழியத்தை தொடர ஆரம்பிப்போம். ஆமென். He is the source. அவரே எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறார். What happens? Somebody puts 100 crore on your feet. திடீர்னு ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் காலில் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் காலில் கொண்டு அப்படியே ஒரு பணத்தை கொண்டு கொட்டியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது யோசிச்சு பாருங்களேன். End of Jesus, the end of ministry. முடிஞ்சது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முழுக்கு, நமக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் இதோட முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். 100 கோடி ரூபாய் நம்ம காலு கீழே இருந்துச்சுன்னா That is how we are. That's how we are shakeable. ஆக்சுவலா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அசைக்கிறதே. God is not the source. Very time. நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்முடைய ஆதாரமாக இருப்பதில்லை. Brothers, let He be the source. ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும். ஆமென். He draw this picture in the lives of disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக தான் யார் என்பதை இந்த ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார். நான் யார் தெரியுமா அப்படிங்கறத இப்படிப்பட்ட ஒரு வரைமுறை காண்பிக்கிறார். He did not only do that, he also draw about themselves. இரண்டாவது காரியம், ஒன்று நான் யார் தெரியுமாங்கறத காண்பித்து விட்டு நீங்க யாருங்கிறது நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கங்கறத சொல்லி கொடுக்கிறார். He gave them the 3 pictures in the same chapter. அந்த ஒரே அதிகாரத்துல 15வது அதிகாரத்துல 3 காரியங்களை இயேசு வெளிப்படுத்துகிறார். Who are you? He dropped them in their hearts. அவங்களுடைய இருதயத்துல எழுதுகிறார், வரைந்து கொடுக்கிறார். நீங்க யாருங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு நான் யாருங்கறத தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். So he said, you are the branch. நீங்கள் கிளைகள், நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் கொடிகள். எஸ், you are the branch. Always remember, draw that picture whenever you think about yourself. You are the branch. நான் திராட்சை செடி, நீங்க கொடிங்கிறத என்னைக்கும் மறந்துடாதீங்க. அதை எப்பொழுதுமே உங்க மனசுல ஆழமா எழுதி வச்சுக்கோங்கன்ற. You can be a pastor, you can be a pope or bishop or right reverend, most reverend, whatever you call it, but you are a branch. நீங்கள் போதகரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், பட்டங்கள் முன்னால பின்னால பேருக்கு முன்னால இப்படி 1008 எழுத்துக்களை எழுதி போடலாம். ஆனா ஒன்று, நான் தான் செடி, நீங்க கொடி, நீங்கள் கிளைகள் என்பதை மறந்துடக்கூடாது. You have done the most prestigious college, BTH, MTH, BD, cigarette, whatever you have done, but you are a branch. இருக்கிற புகழ்பெற்ற கல்லூரியில நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கலாம், பெரிய பெரிய பட்டங்களை வாங்கி இருக்கலாம், but you are a branch. நீங்க கிளைகள் தான், மறந்துடக்கூடாது. Peter, you are a branch. பேதுரு பச்சை, நீ கிளை, பேதுரு மறந்துடக்கூடாது, நீ கொடிதான். Many are going to follow you, but remember you are branch. உங்களை சுற்றி நிறைய பேர் ஓடி வருவாங்க,
நீ மரமா இருக்கக்கூடாது, நீ கிளையாக இருக்கணும். You will raise a dead woman, you are a branch. மரித்து போன அநேகரை எழுப்ப போற, ஆனா நீ கிளை என்பதை மறந்து விடக்கூடாது, கொடி என்பதை மறந்துடக்கூடாது. That picture I need to have. I'm just a branch. ஒரு ஊழியக்காரனாகிய அந்த வரைபடம், அந்த எண்ணம் நமக்குள்ளாக பதிய வேண்டும். The ஒரு branch கிளை always attached to the tree. ஒரு கிளை எப்பொழுதுமே ஒரு மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும்ல. It's a signs that no sub branch can be under a branch. நல்லா பாத்துக்கோங்க, ஒரு மரம் அதுல இருந்து தான் கிளை, கிளைக்கு கீழே இன்னொரு கிளை வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது, மரத்தோடு தான் கிளை ஒட்டி It will be கொண்டிருக்க. against science. அது நிச்சயமாக அறிவியலுக்கு எதிரானது. No sub branch. கிளை மரத்துக்கு தான் கிளை, தவிர கிளைக்கு கிளை கிடையாது. But today in our churches we have sub branches. நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சபைகள்ல கிளைகளுக்கு கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். I'm a branch, but under me you all are branch. நானே கிளை, எனக்கு கிளை, நீங்களாம் கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருக்கிறோம். Our members are under us. நம்முடைய திருச்சபையில் உள்ளவர்கள் நமக்கு கீழே இருக்கிறார்கள். There's no member branch in Bible. ஆண்டவருக்குள்ளாக மெம்பர் பிரான்ச், மெம்பர் கிளை, பாஸ்டர் கிளை எல்லாம் கிடையாது. மரம் ஒண்ணுதான், எல்லாரும் கிளைகள் தான். How many years you are in the ministry doesn't matter, you are a branch. எத்தனை ஆண்டுகள் ஊழியத்துடைய அனுபவங்கள் இருந்தாலும் கிளை கிளைதான். Today maybe one person just born again come to church, he is also equally like you a branch. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறவரும் உங்களை போலவே அவர்களும் கிளைகள் தான், அந்த மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டுள்ள ஒரு கிளை தான். ஆமென். If this clarity we have, our church will be different. இந்த எண்ணம் மாத்திரம் நம்முடைய இருதயத்துல தெளிவாக இருக்குமானா நம்முடைய ஊழியத்துடைய போக்கு மாறிவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? It is pleasing to the Father when everyone comes to Christ. எல்லாரும் தேவனை அறிகிற அறிவிலே வர வேண்டும் என்பது, அவருக்குள்ளாக வர ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. It is pleasing to the Father when they are discipled and matured. ஒன்று அவரை அவருக்குள்ளாக வருவது ரட்சிப்படைவது, இரண்டாவது அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது அவருக்கு நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. That's why before he was taken up ascending to heaven, he gave an important order to the disciple. பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களிடத்திலே கொடுத்த ஒரு பிரதான கட்டளை, Very important command. முக்கியமான ஒரு கட்டளை. This is the command we are all missing in our churches. நம்முடைய திருச்சபைகளிலே அதிகம் தவறு வரக்கூடிய ஒரு பிரதான கட்டளை. Let's read Matthew chapter 28. 28வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Verse 18 to 20, somebody can read for us. 18 இருந்து 20 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். It's the last, the final command of the Lord. இது பிரதான கட்டளை, கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போன கட்டளை. Very important command. முக்கியமான ஒரு கட்டளை இது. He gave to the disciples. இதை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து சொல்கிறார். The disciples, they did very well. சீஷர்கள் அவருடைய ஊழியத்தை அழகா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. The first century Christians, they were making disciples as per the command. முதல் நூற்றாண்டு திருச்சபையை சார்ந்த அந்த சீஷர்கள் இந்த கட்டளையின்படி அப்படியே வாழ்ந்தார்கள். But now after 2020 years, கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கழித்து, it is not no more part of the church. இது இந்த கட்டளை ஏதோ திருச்சபையினுடைய கட்டளை போல இல்ல. We never do this command, we never follow this command. இந்த கட்டளை அப்படியே திருச்சபை பின்பற்றுகிறதா அப்படினா அது இல்ல. Not only that we don't follow the command, we don't want to follow it. ஒண்ணு பின்பற்றுகிறது இல்லங்கிற ஒரு காரியம், நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணமும் ஓடிட்டு இருக்கு. We are going to the churches, talking to the pastors, training the pastor on evangelism and discipleship. இதுக்கு பல இடங்களில் போய் போதகர்களிடத்துல, திருச்சபையினிடத்துல சிஷ்யத்துவத்தை குறித்தும் சுவிசேஷம் அறிவிப்பது குறித்தும் பேசிக்கொண்டு வருகிறோம், பயிற்சி கொடுக்கிறோம். It's one thing, they don't know how to do it, we go and train them. சில இடங்களில் தெரியவதில்லை, அதனால போய் பயிற்சி கொடுக்கிறோம். But it's another thing when they say we don't want to do it. அதாவது செய்ய தெரியல, பயிற்சி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம் இருக்கவங்க என்ன பண்ண முடியும்? The command is no more part of the church. இந்த பிரதான கட்டளை இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளிலே முக்கியமாக இல்ல, கட்டளையே இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. Jesus gave a very important secret. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார்.
You don't see Jesus talking much about church. இயேசு கிறிஸ்து திருச்சபை குறித்து அதிகமாக பேசுறதை பார்க்கவே முடியாது. Only twice he must have spoken. ரெண்டு தடவை அப்படிதான் ஆண்டவர் பேசுறதை பார்க்க And முடியும். then even Paul, you don't see he's talking much about church. பவுலடியாரும் அதே போல திருச்சபை குறித்து அதிகமாக பேசுறதை நீங்க பார்த்திருக்க We முடியாது. are talking a lot about church. ஆனா நம்ம சபையை பற்றி மட்டுமே அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். But Jesus talked about something that produces church. இயேசு கிறிஸ்து சபையை பற்றி பேசாம அதிகமாக பேசாம சபையை உருவாக்கக்கூடியதை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. கவனிச்சீங்களா? When you make disciples, churches are automatically birthed. நீங்கள் சீஷர்களை அதிகமாக உருவாக்கினால் திருச்சபைகள் ஆங்காங்கே தொடங்கப்படும் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் 9 கொடுத்தார். crore people in Tamil Nadu can be reached. Every village, every town can be reached if we make disciples. தமிழ்நாட்டில் இருக்கிற 9 கோடி ஜனங்களும் ஒவ்வொரு தெருக்களும் ஒவ்வொரு கிராமங்களும் நம்ம சீஷராக்குகிற பணியை தொடங்கிட்டா இவைகள் எளிதாக சந்திக்கப்படும். God's last command should be our first priority. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கடைசி கட்டளை நம்முடைய முதல் கட்டளையாக நம்முடைய முதல் பின்பற்றக்கூடியதாக மாற வேண்டும். Today this is a huge gap in the churches. We don't ever bother about this command. இன்னைக்கு திருச்சபையில் ஒரு பெரிய இடைவெளி, இந்த கட்டளையை நினைச்சு கூட பார்க்கிறது கிடையாது. We just follow what we want to follow. நம்ம இன்றைக்கு எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்ற ஆரம்பிக்கலாமா? We just take some convenient passages and we follow it. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு எது ஒத்து வருதோ அந்த பகுதிகளை எடுத்து அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். Which church is making disciples? எந்த திருச்சபை இன்றைக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது? Can anyone here say yes, I'm following this சொல்ல முடியுமா? commission passage? ஒருவேளை சொல்ல முடியுமா? இந்த மத்தேயு 28 அதிகாரத்துடைய 18, 19, 20 நான் கீழ்ப்படிகிறேன், எங்களுடைய சபை ரெகுலராவே இப்படிப்பட்ட சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத சொல்ல முடியுமா? நம்மளால இருக்கிறீங்களா? கை தூக்கலாமா? Very few and there are also very little. கொஞ்சமா தானே இருக்கிறோம். Without making disciple churches cannot be birthed. நம்ம சீஷர்களை உருவாக்காவிட்டால் திருச்சபைகள், புதிய திருச்சபைகள் உருவாகாது. That is the heart of the Father. இதுதான் பிதாவுடைய இதயத்தில் இருந்துச்சு. Go and make disciples. போங்க, புறப்பட்டு போங்க, சீஷர்களை ஏற்படுத்துங்க, சீஷராக்குங்கள். Go and make disciples. புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள். By preaching the gospel. பிரசங்கிங்க, பிரசங்கம் பண்ணுங்க. By baptizing. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. By teaching them to obey. அவர்களுக்கு கீழ்ப்படிய உபதேசம் பண்ணுங்கள். But behold my presence. ஆனா ஒண்ணே, என்னுடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்கள். Lo, I am with you always. நான் உங்களோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Behold, don't behold the ministry, behold me. இதோ என்ன பாருங்க, என்ன பிடிச்சுக்கோங்க, ஊழியத்தை பிடிச்சுக்க வேணாம், என்ன முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும். As you go, behold me. என்னை நீங்கள் பற்றிக்கொண்டு, as you preach, behold me. என்னை பார்த்து கொண்டு நீங்கள் as you baptize, behold me. என்னை கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தா and you will make disciples. நான் இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் சீஷர்களை உருவாக்க ஆரம்பித்து விடுவீர்கள். I used to tell this illustration normally. ஒரு சின்ன சம்பவத்தை இப்படியாக சொல்லுவேன். ஒரு suppose we all went together to a shoe factory. ஒருவேளை ஒரு ஷூ ஃபேக்டரி, ஷூ தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம எல்லாம் போவோம்னு வெச்சுக்கோங்களேன். Just for as an excursion or a picnic we went to see the Nike showroom. இப்போ Nike ஷூஸ்னுடைய ஒரு ஷோரூமுக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம உள்ள போய் எப்படி ஷூக்களை தயாரிக்கறாங்க, நம்ம கால்ல போடுற ஷூவெல்லாம் எப்படி தயாரிக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு விசிட் போறோம்னு வெச்சுக்கோங்களேன். So as we go there's a huge big board, written Nike shoe manufacturing. நம்ம உள்ள என்டர் ஆகும்போது அந்த கம்பெனியோட வாசல்ல ஒரு பெரிய போர்டு எழுதி இருக்கும். அந்த கம்பெனியோட பெயர் கொண்ட ஒரு பெரிய பெயர் பலகையை பார்க்க முடியும். And then the security opens the door. உள்ள போகும்போது காவல்காரர் நமக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். It is open. As you enter you see the reception and the huge graphics of the shoes and so many things are inside the building. நீ உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கம்பெனில அவங்களுடைய தயாரிப்புகள் சார்ந்த விளம்பர பலகைகளை பார்க்க முடியும். அவங்களுடைய ஷூஸ்ல பல வகையில படம் எடுத்து அங்கங்கே வச்சிருப்பாங்க. அது அவருடைய விளம்பரத்திற்காக. And you see one side all the boardrooms with huge computer monitor and boardrooms are all set for great chairs and all those things. அப்படி கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா ஒரு பெரிய ஆபீஸ் ரூம் பார்க்க முடியும். ஒண்ணு இல்ல, நிறைய அதுல போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, தலைவர் இருப்பாரு, அப்படியே ஒவ்வொருத்தரா நிறைய ரூம்ஸ், பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் கூட ஏசி ரூம்ல நிறைய தலைவர்கள் உட்கார்ந்து அலுவலக பணிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க. And then you go to this next place. நீங்க அதுக்கு அடுத்த பக்கம் போனீங்கன்னா and there's the factory with all the machines. இது முன்னால வரையறுப்பறை, அடுத்தது அலுவலகம், அடுத்தது நிறைய இயந்திரங்களோடு கூட பின்பக்கமாக ஒரு பகுதி உள்ளது. And that is making a lot of noise. Lot of people are standing. It's making a lot of noise. அந்த இடத்துக்கு போகும்போது நம்முடைய காதுகளை கிழிக்கிற சத்தங்கள், அநேகர் வேலை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். And you come out after seeing all this thing. You have come out of the factory now. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, இப்ப கம்பெனி விட்டு வெளியே வரோம். But in the whole excursion you didn't see a shoe that is coming out of the factory. கடைசி வரும்போது கடைசில நீங்க வந்தோடனே
ஒரு ஷூவை கூட கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. என்ன நினைப்பு நினைக்கிறீங்க? எல்லாம் பார்த்தாச்சு, ஆனா ஒரு ஷூவை கூட என்ன பண்ணல, கண்ணுல பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா what would you call the company as? அந்த கம்பெனி என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. சொல்லலாமே. What do you name the company? அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சு என்ன வைப்பீங்க? சத்தம் கேட்குது, எல்லா ஆபீசர்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஓடெல்லாம் தொங்குது, வெளியில வரும்போது ஷூவை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஃபேக் கம்பெனி இல்ல. We call that company as a fraud company. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஃப்ராட் கம்பெனி தான் சொல்லுவோம் இல்லையா? ஒண்ணுமே சத்தம்லாம் கேட்குது, ஒண்ணுமே வரலன்னு சொல்லி கேட்போம்ல, ஃப்ராட் கம்பெனி. If a church is not making a disciple, what do you call the church? ஒரு திருச்சபை தேவன் கொடுத்த பிரதான கட்டளையான சீஷர்களை உருவாக்கலன்னா அந்த சபைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பக்கத்துல பார்த்துக்கோங்க. Big board name of the church. பெரிய போர்டு இருக்கு சபை வாசல்ல. Lot of worship and activities, all kinds of things. ஆராதனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட செயல்முறைகளுடைய திருச்சபைகள் நிகழ்வுகள். Pope and bishop all are inside. எல்லா போப்பும் உள்ள இருக்காங்க, பிஷப் எல்லாம் நம்ம சபைக்குள்ள இருக்காங்க. Committee, this committee, that committee, women's committee, children committee, youth committee, you name it, all there. எல்லா பேர்கள் கொண்ட கமிட்டி நம்ம திருச்சபைகளில உண்டு. But at the end, disciples are not made. கடைசியாக எல்லாம் இருக்கும், சீஷர்கள் மாத்திரம் உருவாக்கப்படவில்லை என்றால், which is the cause for birthing church. ஒரு திருச்சபை உருவாவதற்கு காரணமான சீஷர்கள் நம்ம உருவாக்க தவறினார், It's a tragedy. மிக பரிதாபத்திற்குரிய நிலையாக I'm மாறிவிடும். talking to you with a broken heart, not accuse anybody. ஆக்சுவலா இது உங்களுடைய தயவாக குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம், உடைந்த உள்ளத்தோடு உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். If our church is going to go the same way without making disciples, ஒருவேளை இப்ப இருக்கிற இதே நிலைமையில சீஷர்களை உருவாக்காமல் நம்முடைய திருச்சபைகள் இப்படியே போகும் என்றால் we cannot birth churches. புதிய திருச்சபைகளை ஸ்தாபிக்க முடியாது, புதிய திருச்சபைகள் பிறக்காதையா, Evangelism will not take place. சுவிசேஷம் சொல்லுகிற பணி நடக்காது, Disciples cannot be made. சீஷர்கள் உருவாக மாட்டார்கள். I am the pastor, you are the member, I will baptize you, I will conduct wedding for you, and then finally I will bury you. நான் ஒரு பாஸ்டர், என் விசுவாசி, உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன், கல்யாணம் பண்ணி வைப்பேன், கடைசியாக புதைச்சு வைப்பேன். So he goes to the grave as he came. எப்படி உள்ள வந்தாங்களோ அதே போல அடக்கத்துக்கு போகக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். Through him, churches would have been birthed. ஒருவேளை நம்ம இப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமே, அந்த அடக்கம் பண்ணும்போது அந்த நபர் மூலமா எத்தனையோ திருச்சபைகள் உருவாக்கி இருக்கலாம், உருவாக்கி இருக்க முடியும். Pastors, we need to change it. தெய்வ ஊழியர்களே, இது மாற வேண்டிய நேரம். Your district has no option if we don't follow this. இதை செய்யல அப்படின்னா நம்முடைய மாவட்டத்தை சந்திப்பதற்கு வேற பெரிய வழிகள் ஒன்றும் கிடையாது. This is the Bible plan I'm talking about. பேசிக்கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க வேதத்தினுடைய திட்டம். The mission of the master. எஜமானுடைய திட்டம் இதுவே. This is not any organization's invention. இது ஏதோ ஒரு ஸ்தாபனம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அவருடைய இருதயம், God's heart. இது அவருடைய இருதயம். That he is pleased and he looks at that as a good thing when people are discipled. எந்த சபைகள் எந்தெந்த சபையெல்லாம் சீஷர்களை உருவாக்குகிறதோ அதை பார்த்து இது எனக்கு நன்மையும் பிரியமா இருக்கிறது என்று சொல்லி பிதா சொல்லுவார். We have made ministry in 2 hours today. ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு ஊழியத்தை செய்யலாம். We have closed the ministry in 2 hours. ஒரு ஒட்டுமொத்த ஊழியத்தையும் இந்த 2 மணி நேரத்துல முடிச்சிட்டோம். Once a week, Sunday service, that's all ministry. இன்னைக்கு ஊழியம் அப்படினாலே வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடுவது, 2 மணி நேரம் வேகமாக ஏதாவது செய்து முடிப்பது. God has given precious souls in our church. உடைய கரங்களில் கர்த்தர் விலையேற பெற்ற ஆத்மாக்களை தந்திருக்கிறார். ஆமென். We're just not doing anything with them. அவர்களை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதுவுமே செய்யறது இல்ல. They come, attend, go, attend, go, attend, go. வர்றாங்க, கலந்துக்கிறாங்க, போறாங்க, வருகிறாங்க, கலந்துக்கிறாங்க, திரும்ப அப்படியே வந்த மாதிரி வீட்டுக்கு திரும்புறாங்களே. I told you that in 30 years ministry, 23 years I've been running my own way. கடந்த 30 ஆண்டுகால ஊழியத்துல 23 வருடங்கள் இதே போல தான் நானும் செஞ்சுட்டு இருந்தேன். I used to talk about Jesus to people.
இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக மக்களிடத்துல பேசுவேன். But I won't talk to Jesus. ஆனா நான் இயேசு கிட்ட பேசுறது இல்ல. பல நாட்கள் பேசாம இருக்கு, பல ஆண்டுகள் பேசாம இருக்கு. 7-8 years back, God said, come. ஒரு 7-8 வருஷங்களுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா அப்படின்னு கூப்பிட்டாரு. I'm not impressed with you. நீ பண்ற காரியங்கள் எனக்கு பிரியமானதாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னை திருத்தினார். Running and doing all this, I'm not impressed. நீ ஓடிட்டு இருக்க எல்லாம் செய்யற, பட் எனக்கு அது பிடிக்கல. I'm not doing what I have told you. நான் என்ன சொன்னனோ அதை நீ செய்யாம என்ன செஞ்சிட்டு இருக்கன்ற கேள்வி கேட்டேன். Making disciples. சீஷராக்கு. Since then, my direction changed. என்னுடைய பாதை மாறிடுச்சையா. அந்த நாட்கள் ஆண்டவரோடு கூட பேசின நாட்கள் என்னுடைய வாழ்க்கை மாறியது. 8-9 months back, one of my friends called from Malaysia. He said, while talking, he asked me, what's your vision? சில மாதங்களுக்கு ஒரு 7 மாதங்களுக்கு முன்பாக மலேசியாவில் என்னுடைய நண்பர் அழைத்து உன் தரிசனம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். And I said, I don't have a vision. நான் சொன்னேன் எனக்கு தரிசனமே இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னேன். He got shocked. அவருக்கு அதிர்ச்சி, நமக்கும் தானே. I said, wait, I'll explain. அவசரப்படாத, தப்பா நினைச்சுக்க கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். Because in the ministry, when I joined 30 years back, many people said you should have a vision. 30 வருஷத்துக்கு முன்னால ஊழியத்துல சேரும் பொழுது எல்லாம் பேசிக்கொண்ட காரியம், உனக்கு ஒரு தரிசனம் தேவை. And I used to go and ask God, give me vision. ஆண்டவருடைய சமூகத்துல காத்து ஆண்டவரே தரிசனத்தை தாரும் சொல்லி பல நாட்களாக காத்துட்டு இருக்கிறேன். And we also, many pastors still asking, give me vision. நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஊழியர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆண்டவரே தரிசனத்தை தாருன்னு கேட்டுட்டு இருக்கோம். So I explained to this man, I have no vision. அவர்ட்ட சொன்னேன், எனக்கு தரிசனம் இல்லை பிரதர். But let me explain to you. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். Whatever the vision of Jesus is my vision. இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துல என்ன தரிசனம் இருந்ததோ அந்த தரிசனத்தை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். I cannot have my own vision. எனக்கு தனிப்பட்ட ஒரு தரிசனத்தை என்னால் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. My father's vision is my vision. என் பிதாவினுடைய தரிசனமே என்னுடைய தரிசனமாக இருக்கிறது. I don't have to go to anywhere to find vision. Vision is already given. எனக்கு ஏதோ ஒரு தரிசனத்தை தேடி பல இடங்களுக்கு நான் அலைய வேண்டியதில்லை. எனக்கு ஏற்கனவே தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go and make disciples is the given vision in the word of God. புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், இது ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can call yourself any name. நீங்க அதை எந்த பேர் வேணாலும் வச்சு You அழைச்சுக்கலாம். can call yourself a bishop, pope, housewife, engineer, doctor, manager, whatever it is. You make disciples. நீங்க எந்த வேலையை செய்யுங்க, எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த டெசிக்னேஷன் வச்சுக்கோங்க, ஆனால் சீஷராக்குங்கள். That is the vision of the Father. இதுதான் பிதாவுடைய இருதயத்துல மிகுந்த தரிசனம் உள்ளதா இருந்துச்சு. In my pastor's life, what am I doing? Am I making disciples? இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சீஷர்களை உருவாக்கிட்டு இருக்கோமா? All our infants, babies, sitting, coming, going. திருச்சபையில் இருக்கிற நிறைய பேர் வர்றாங்க போறாங்க, குழந்தைகளை போல குழந்தைகளாகவே வந்துட்டு போறாங்களே. John's Gospel, chapter 10, verse 1 to 10. You don't have to read it, but later you can read at home. யோவான் 10வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப படிக்க முடியாது. 1 முதல் 10 வசனங்கள் முடிய யோவான் 10 1 முதல் 10 வரை. John's Gospel, I must have spent more than 8 years now. இப்ப கிட்டத்தட்ட யோவான் சுவிசேஷத்துல 8 வருஷமா அதிலேயே உட்கார்ந்திருக்கேன். யோவான் சுவிசேஷத்தை விட்டு வெளியே போறதே இல்ல. 8 to 10 years now, I'm just staying on that one book. அந்த ஒரு புத்தகத்தை தாண்டி என்னால் வர முடிவதில்லை. யோவான் சுவிசேஷத்தை தாண்டி என்னால் வர முடியல. And there more, every time I'm reading, God is speaking more and more things. ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகத்தை படிக்க காரியங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். So much my family, my wife and children see me reading John's Gospel and meditating. They said, why don't you remove all the 65 books from the Bible, have only John's book? என் மனைவி பிள்ளைகளை இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே யோவானை மட்டும் வச்சு மத்ததெல்லாம் கிழிச்சு போட்டுற வேண்டியதானே, யோவான்லயே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனைவி பிள்ளைகள் கேட்பாங்க. நான் பார்த்தேன், I'm not able to come out of it. இன்னும் அதை விட்டு என்னால வெளியில வர முடியல. அவ்வளவு So much, every page I read, and it talks about making disciples. ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல சீஷராக்குவது எப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Sometime I read in 7 days 21 chapters. Sometime I take 21 days fasting. I read 21 chapters each day, one chapter. சில நாட்களாக ஒவ்வொரு நாளுக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். சில நாட்கள் 7 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த 21 அதிகாரங்களையும் படிக்கிறேன். சில நாட்கள் 21 நாட்களும் இருந்து நாளுக்கு ஒரு அதிகாரமாக படித்துக் கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன். So many things God has spoken to me. ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்னுடைய இதயத்திலே கற்றுக் கொடுத்தார். That passage, chapter number 10. இந்த 10வது அதிகாரத்தினுடைய 1 இருந்து 10 வருஷம் படிக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல பேசுறது, there was an illustration about the shepherd and the sheep. ஒரு மேய்ப்பனும் மந்தையும் அதை குறித்து ஆண்டவர் பேசுறதை பார்க்க முடியும். Familiar passage we all know. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பகுதி. But God spoke to me very differently. ஆண்டவர் வித்தியாசமான முறையில் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். A shepherd always sacrificial. ஒரு மேய்ப்பனார் எப்பொழுதுமே அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர். He gives all out for the sheep. அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் அந்த மந்தைக்காகவே செலவிடுகிறவர். He wants to make sure the sheep gets the good food, good water, good rest. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் சரியான இடத்துல உணவு கிடைக்குதா, அதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதா, நல்ல இளைப்பாறுதல் கிடைக்குதாங்கறத பார்த்து கொண்டே இருப்பார். He is always concerned about the sheep.
எப்பொழுதுமே அந்த ஆட்டு மந்தை மீது கரிசனை உள்ளவராக He இருப்பார். doesn't take the sheep to a river, there is a crocodile or it's a dangerous spot. அந்த ஆடுகளை தன்னுடைய மந்தையை கொண்டு போய் முதலைகள் நிறைந்த ஒரு ஆற்றங்கரையில கொண்டு போய் தண்ணி குடிக்க எந்த ஒரு மேய்ப்பனும் விடுவதில்லை. Not only that, he looks at the pasture first, whether that's a good and safe one. நல்ல பாதுகாப்பான புல்வெளியில கொண்டு போய் தான் ஆடுகளை மேய்க்க விடுவார் அந்த மேய்ப்பன். And I read it, it says that sheep will go eat the grass. The shepherd doesn't pluck the leaf and put in the mouth of the sheep. என்னைக்குமே ஆடுகள் போய்ந்து தான் புல்ல சாப்பிடுமே தவிர எந்த இடத்துலயுமே ஒரு புல்லா புடுங்கி எடுத்து ஆட்டுக்கு எந்த மேய்ப்பனும் ஊட்டி விட்டது கிடையாது. The shepherd's job is to show the pasture. மேய்ப்பனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு புல்வெளியை பசுமையான புல்வெளியை காட்ட வேண்டியது ஒரு மேய்ப்பனுடைய வேலை. The sheep will eat the grass. அந்த மந்தை அதுவாகவே மேய்ந்து கொள்ளும். What's happening today? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? Other way around. மாத்திட்டோம். They're not showing the sheep to have good pasture. மேய்ச்சலுக்குள்ளாக போய் மேய்ந்து கொள்ளக்கூடிய வழிகளை காட்டாம We are feeding the sheep. எடுத்து புல் எடுத்து பிச்சு ஒவ்வொரு ஆட்டு வாயிலையா ஊட்டிக்கிட்டு இருக்கிறது போல உள்ள I have 2 children, 23 and 20. I have 2 children. 23 வயசுல 2 பிள்ளைகள் எனக்கு உண்டு. And they were young, when they were young, 2 or 3, we used to carry them, bath them, dress them up, feed them. 2 வயசு 3 வயசு ஒரு வயசுல இருக்கும்போது அவங்களை தூக்கி இடுப்புல வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு ஊட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு இதுதானே செய்வோம் குழந்தைகளை. But now they're 23 and 20. They take their food, they go and take care of them. I don't feed them. இப்ப 20 வயசு 23 வயசுல 2 பிள்ளைகளும் அவங்களா சாப்பிட்டுக்கறாங்க, அவங்களா தன்னுடைய வேலைகளை செய்யறாங்க. நாம அவங்களை கூப்பிட்டு வச்சு இடுப்பு மடியில உட்கார வச்சு ஊட்டி விட வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. But if they say no, I want to lie down, cradle, put the pussy bottle in my mouth with milk, what happens there? இப்போ என் பிள்ளைங்க 23 வயசுல உள்ள பிள்ளை வந்துட்டு என்ன தொட்டில போட்டு ஆட்டி விடுங்கப்பா, எனக்கு அந்த பால் புட்டியை கொடுங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? Something wrong with my shepherd. ஏதோ பிரச்சனை, வளர்ப்புல ஏதோ பிரச்சனை. That's what happened in the church today. திருச்சபைகளில் அது நடந்து கொண்டிருக்கிறதே. We're still feeding, they're still in the cradle. We put a Pepsi bottle in the mouth. இன்னும் பால் புட்டியை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்க முடிகிறது. Like all today's pastors, they are milkmen. இதெல்லாம் பால்காரர் போல ஆயிட்டும். இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் Carrying the Pepsi bottles. பால் புட்டியை கையில் எடுத்து கொண்டு போய் அப்படியே ஒவ்வொருத்தருடைய கொடுக்கிற பால்காரர்களை போல மாறி. No child will grow in that way. இந்த முறையில வளர்த்துட்டு இருந்தா எந்த குழந்தையும் வளராது. We cannot feed and make growth. இத கொடுத்து ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. Maturity comes when they eat. சரியான திடகாத்திரமான உணவை பிள்ளைங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுச்சுன்னா வளர The ஆரம்பிச்சிடும். disciple is a learner. ஒரு நல்ல சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். A believer is a receiver. ஒரு நல்ல விசுவாசி பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are filled with the believers. Receive. We need a disciples who will learn by themselves. நம்ம நிறைய கொடுத்து கற்றுக் கொடுக்க வைக்கிறோம். ஆனா சரியான சீஷர்களை நாம் உருவாக்கினா அவர்களாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். And this passage again talks about so much sacrifice of the shepherd. ஒரு மேய்ப்பனுடைய அர்ப்பணிப்பை குறித்து இதுல நிறைய பார்த்துக்கோங்க. அந்த 10வது அதிகாரத்திலும் பார்க்க He முடியும். doesn't care about his health. நீங்க மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா அவருடைய சுகத்தை குறித்து ஒரு நாள் He doesn't care about his family. அவருடைய குடும்பத்தை குறித்து அவர் யோசிக்கவே மாட்டாரு. But he has a great plan for the sheep. ஆனா அந்த ஆடுகளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோட நடந்துகிட்டு இருப்பார் அந்த ஆடுகள் கூட. He knows this sheep needs to this way, I need to take each sheep has got a plan. எத்தனை ஆடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆடுகளை குறித்த திட்டங்கள் அந்த மேய்ப்பன்ட்ட இருக்கும். மாமாவா இல்லையா? Amen. A plan for each sheep. ஒவ்வொரு ஆடுகளை குறித்து ஒரு திட்டம் அந்த மேய்ப்பன்ட்ட இருக்கும். ஒவ்வொரு ஆடுகளும் தெரியும் அவருக்கு. But in churches today we don't have any plan for the sheep. நமக்கு இதுக்கு திருச்சபை அப்படியே அந்த மந்தை நம்முடைய கையில் இருக்கிற அந்த திருச்சபை ஆகிய மந்தை எடுத்துக்கோமே, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கோம். நமக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா ஒவ்வொரு ஆட்டுக்கும்? I have a plan for my children. What they need to do. என் பிள்ளைங்க எப்படி வரணும்ங்கறத குறிச்ச ஒரு திட்டம் என்னிடத்துல உண்டு. But when it comes to my church, I don't have a plan. என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய விசுவாசிகள் மீது இப்படிப்பட்ட ஒரு திட்டம் என்கிட்ட இல்லையே. Because I father my children, I don't father my church. ஒரு தகப்பனாக நல்ல தகப்பனாக நான் வீட்ல இருக்கிறேன், ஆனா ஒரு நல்ல தகப்பனாக நான் சபையில இருக்கிறது இல்லங்கறத I am a pastor in the church, not a father in the church. நான் திருச்சபையில இன்னும் போதகராக இருக்கிற மேய்ப்பராக இருக்கிற இன்னும் ஒரு தகப்பனாக மாறவில்லை. I have a plan for the bricks. நான் இன்னும் நிறைய சுவர் கட்டறத வச்சு நிறைய திட்டங்கள் உண்டு எனக்கு. No plan for the believers. கட்டடம் கட்டறதுக்கு காற்ற தரிசனம், கட்டடம் கட்டறதுக்கு உண்டான திட்டங்கள் ஒரு கல்லு மேல வச்சிருக்கிற ஒரு திட்டம் என் விசுவாச பிள்ளைகள் மேல எனக்கு இல்லையே. Because of that they go to grave as the way they came.
இதனாலதான் வர்றாங்க, அவங்க வந்த வண்ணமாகவே கல்லறைக்கு போறாங்க. Tragedy. சங்கடம் இல்ல? Huge mistake, gap. ஒரு பெரிய இடைவெளி, எங்கேயோ ஒருத்தர் தப்பு நடந்திருக்கு. And I was asking God, Lord, why this sacrifice? Why the shepherd does all these things? சரி, ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எதுக்கு இந்த ஒரு மேய்ப்பன் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு ஒரு காரியத்தை செய்யணும்? இவ்வளவு தூரத்துக்கு அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏன் செய்யணும்? For his sheep he is giving up his life. அவருடைய ஆடுகளுக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரே. In fact, when he is eating food, he will never even look at his food. He will look at the sheep and eat. ஒரு மேய்ப்பனுடைய தியாகத்தை பாருங்க. ஒரு தட்டுல சாப்பாடு, ஏதோ ஒரு பொட்டலத்துல சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடை பார்த்து சாப்பிட மாட்டாரு, ஆடுகளை பார்த்து கொண்டே சாப்பாடை சாப்பிட்டு இருப்பாரு. He has no problem. Night and day no difference. Climate no difference. இரவும் பகலும் மேய்ப்பனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. மழையோ புயலோ வெயிலோ அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. Why does he does all these things? அவ்வளவு தியாகத்தோட ஏன் ஒரு மேய்ப்பன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? What do you think? What do you think, pastors? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஒரு மேய்ப்பன் இப்படி செய்யணும்? பேசலாமே. Why he does? ஏன் அந்த ஆட்டுக்காக சாப்பிடும்போது கூட தட்டை பார்க்காம ஆடுகளை, ஏன் அந்த ஆடுகள் மேல ஏன் இவ்வளவு கரிசனை? சொல்லலாமே. What's the motivation behind? என்ன பின்னால இருக்கிறது என்ன? சத்தமா சொல்லுங்க. Okay, they should not go away. Yes, வழி தவறி போயிட கூடாது. ஒண்ணு. Okay. That's the answer. மந்தை பெருக வேண்டும். ஆமென். The ultimate purpose of the shepherd. ஒரு மேய்ப்பனுடைய பிரதானமான நோக்கம் பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? Whenever he looks at the sheep, எப்பொழுதெல்லாம் அந்த ஆட்டை பார்க்கிறாரோ, he looks multiplication. அந்த ஆட்டினுடைய பெருக்கத்தை பார்க்கிறார். That is the shepherd in the Bible. அப்படிப்பட்ட மேய்ப்பனை தான் பைபிள் பேசுது. ஹalleluya. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மேய்ப்பன் அப்படிப்பட்டவர். What kind of shepherd are we? நம்ம எப்படிப்பட்ட மேய்ப்பர்களாக இருக்கிறோம்? In the Bible, in this chapter, this shepherd, when he sees the sheep, he sees multiplication. இந்த நம்முடைய 10வது அதிகாரத்துல பார்க்கிற இந்த மேய்ப்பர் ஒரு ஆட்டை பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்கிறார். The shepherd in this chapter, he carries the sheep. ஒரு இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த மேய்ப்பர் ஆடுகளை தோள்ல சுமந்து செல்கிற மேய்ப்பராக இருக்கிறார். But today, the sheep's carrying the shepherds. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆடுகள் அல்லவா மேய்ப்பனை சுமந்துட்டு போயிட்டு இருக்கு. In this passage, the shepherd, when he looks at the sheep, he sees multiplication. ஆடுகளை பார்க்கும் பொழுது இவருக்குள்ளாக அந்த பெருக்கம் தெரிகிறது. ஒரு மேய்ப்பனுக்கு, நம்ம பார்க்கிற பைபிள்ல பார்க்கிற மேய்ப்பனுக்கு பெருக்கம் தெரிகிறது. Today, when as a shepherd we see our sheep in the church, we see maybe mutton soup, mutton biryani. ஆனா நம்ம பார்வைக்கு சில நேரத்துல ஆடுகளை பார்க்கும்போது மட்டன் ஞாபகம் தான் வருது. Kai soup, kal soup. சூப் வைக்கலாமா போடலாமாங்கிற ஞாபகத்துக்கு வருது. What a tragedy. எவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலைமையில. A different direction. How we reached this place? இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி திரும்பி பாருங்களேன். நம்ம ஏன் இந்த நிலைமையில இருக்கிறோம்? Churches have, church is the body of Christ. திருச்சபை என்பது தேவனுடைய சரீரமா இருக்கிறதே. The head is going in one direction. கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறது, தலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. The head of Jesus, the head Jesus, he is deciding something else. தலையாகிய கிறிஸ்து அவர் ஏதோ ஒன்றை தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய சிந்தையில வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். But the body is going in a different way. ஆனா சரீரமாகிய சபையாகிய சரீரம் இது வேற பக்கம் போயிட்டு எடுத்துட்டு போகுது. As we continue to talk, I unfold the scripture, you will see so many things what Jesus said. ஒருவேளை இன்னும் நம்முடைய பல வசனங்கள் நிறைய இருக்கு. இதை பிரிச்சு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன செய்கிறார், என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க முடியும், தொடர்ந்து பார்க்க முடியும். Somehow that we may change. எப்படியாவது நம்ம மாற வேண்டும். Each one of us will turn to make disciples. நாம் எல்லாருமே சீஷர்களை திருச்சபைகளில் உருவாக்குறவர்களாக மாறுவோம். Every district there are 400 500 pastors in a district. ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே 300 400 500 போதகர்கள் இருக்கிறார்கள். But only 12 of you have come here. இந்த இடத்துல நீங்க வெறும் 12 பேர், மாவட்டத்துல 12 பேர் மாத்திரம் தான் வந்திருக்கோம். We have prayed for you for many days. பல நாட்களுக்காக உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். The Lord bring someone that is of your heart. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற உம்முடைய இருதயத்தை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நபர்கள் அழைத்து வாங்க முடியும். Take the lead in making disciple in the district. அவங்களுடைய மாவட்டங்கள்ல சீஷத்துவத்தை கொண்டு போகிற, சீஷர்களை உருவாக்கக்கூடிய பணியை கொண்டு போகிற நபர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே, சொல்லி உங்களுக்காக நிறைய நாள் ஜெபித்திருக்கிறோம். 12 pastors, if you turn and take a lead in your district, I guarantee you, your district will change. நிச்சயமாக அந்த 12 பேர் மாத்திரம் எழுந்து இந்த தரிசனத்தோடு கூட பிதாவின் இருதயத்தில் இருந்த இந்த திட்டத்தோடு கூட நீங்கள் திரும்ப போய் செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயமாக
நிச்சயமாக உங்களுடைய முழு மாவட்டம் விரைவில் சந்திக்கப்படும். ஆமென். Chapter number 17 of John's Gospel. Let's read one more verse. யோவான் 17வது அதிகாரத்தினுடைய இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். Verse number 4. 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். Amen. ஆமென். This is the final report of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய கடைசியாக சொல்லப்போல அவர் கொடுக்கிற அந்த கடைசி ரிப்போர்ட் இது. 3.5 years he finished the ministry. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை 3.5 வருடங்கள் நிறைவேற்றிய Now பின்பதாக telling the Father what he has done. பிதாவினிடத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. நான் என்ன செஞ்சிருக்கேங்கறத குறித்து பேசுகிறார். He saying, I have glorified you on this earth. இந்த பூமியில உம்மை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன்ப்பா. This 3.5 year ministry was a glorifying ministry. இந்த 3.5 வருட ஊழியங்கள் மகிமையான ஊழியங்களாக இருந்திருக்கிறது. When I report to the Father, can I report like Jesus in my life? ஒருவேளை இன்னைக்கு நான் கர்த்தரிடத்துல பிதாவினிடத்துல இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஆண்டவரே இத்தனை ஆண்டுகளாக நான் செய்த ஊழியம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருந்து சொல்ல முடியுமா? And he's talking about 3 things. In 3 things he glorified the Father. 3 காரியங்களே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். Number 1, he said, I know what you have sent me for. ஆண்டவரே நீர் பிதாவே நீர் என்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Number 2, I have been doing what you have sent me for. நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு என்ன அனுப்புனீங்களோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். Number 3, I have finished what you have sent me. மூன்றாவது என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு என்ன அனுப்புனீரோ அதை செய்து முடித்தேன். இந்த 3 காரியங்களையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். Knowing, doing and finishing it. அறிந்து கொள்ளுதல், செய்து கொண்டிருத்தல், செய்து முடித்தல். இந்த 3 காரியங்களை பார்க்க முடியும். In all the 3 he glorified the Father. இந்த 3 காரியங்களுமே பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தியிருப்பதாக இந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். It is very clear that Jesus came for a very special purpose. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திட்டத்தோடு கூட ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக வந்திருக்கிறார். சந்தேகம் இல்லை. At this passage, at this time, Jesus was not crucified. ஆனா இந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை படிக்கும்போது இந்த இடத்துல சிலுவை மரணம் நடக்கல, சிலுவைக்கு போகவே இல்லை. But he saying, I have finished what you have given me. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஸ்டேட்மென்ட் நான் செய்து முடித்தேன் அப்படிங்கறாருல. What you have sent me for, I have done it. நீங்க என்ன நோக்கத்திற்காக என்னை அனுப்புனீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு நான் செய்து முடித்தேன்னு சொல்லி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே ஒரு ஸ்டேட்மென்ட் இயேசு சொல்லுகிறாரே. A good leader must know what he is doing. ஒரு நல்ல தலைவர் தான் என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். A good leader must be doing always. ஒரு நல்ல தலைவர் எப்பொழுதும் செயல்படுகிறவராக இருக்க A வேண்டும். good leader must finish what is given to him. ஒரு நல்ல தலைவர் தனக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அவர்களை செய்து முடிக்கிறவராக இருக்க Jesus வேண்டும். came exactly what the Father has sent him on this earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், எதற்காக பிதா அனுப்பினார் அந்த நோக்கத்தை மறக்கவே இல்லை, அதோடு கூட இருந்தார். So he knew the purpose of the Father. பிதா என்ன நோக்கத்திற்காக அனுப்பினார் என்பதை அதை அறிந்திருந்தார். Many of us know the purpose of the Father. நமக்கும் தெரியும்ல பிதாவினுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கும் தெரியும். But Jesus did not stop there. He was doing it. ஏதோ தெரிஞ்சிருச்சுங்கிறதோட நிறுத்தல. இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதை நிறைவேற்ற ஆரம்பித்தார், செய்து கொண்டிருந்தார். He was not a seasonal doer, once a week, once a month, but he was every day doing. இயேசு கிறிஸ்து ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு எப்பொழுதாவது பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக அல்ல, எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்தார். Those days, think of it, 2000 years back, no internet, no car, no bike, no roads, nothing. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எந்த போக்குவரத்து வசதி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எந்த வசதிகளும் இந்த நாட்களை போல அன்று இல்லை. Even to walk on the road, there is no proper road. ஒரு நல்ல சாலை வசதி கூட அந்த நாட்களில் கிடையாது. But that's the time he kept doing the Father's business. அந்த வசதி இல்லாத நாட்களில பிதாவுடைய ஊழியத்தை உண்மையாக செய்து கொண்டிருந்தாரே. Every day. ஒவ்வொரு நாளும். Even when he was tired sitting near Jacob's well, one woman comes. He is not saying I'm tired, but he shared the gospel. ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டது ஊழியம். இடையில பல சூழ்நிலைகள சோர்வுகள் இருந்தது. அந்த கிணற்றை யாக்கோபுடைய கிணத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அம்மா வர்றாங்க, நான் டயர்டா இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்துல கூட விடல, ஒரு ஆத்துமாவை விடாம அவர் வந்த வேலையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். When he was at home, wanted to rest, Nicodemus knocking at the door. He didn't say, go, come tomorrow, I have to sleep. No, he invited him, he spoke to him. ராத்திரியில நிக்கோதேமு வந்தபோது டயர்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு பகல் முழுக்க ஊழியத்தை செஞ்சு முடிச்சாச்சு, இப்ப என்னால முடியாது, நாளைக்கு காலையில வான்னு சொல்லி துரத்தி விடல, அன்று ராத்திரி அவருக்காக அந்த நேரத்தை செலவழித்தார். Even at the cross. கடைசியா சிலுவையில கூட the whole night without any food, anything, that he was hungry. ஒரு ராத்திரி முழுக்க விசாரணை, பசி,
ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலை Here கூட and there, trial was here and there. அவர் அலைக்கழிக்கப்பட்டார். அவருடைய மரணத்திற்கு முந்தின நாள் அலைக்கழிக்கப்பட்டார். He was whipped 39 times. His bones, his flesh was pulled out. 39 அடிகள் சவுக்கால் அடித்து மிகுந்த காயமுற்றவராக எலும்புல சதையெல்லாம் பிஞ்சு தொங்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட No strength in the body. சரீரத்துல சுத்தமா பலனே இல்லாத நேரத்துல கூட That's the time this heavy cross he has to carry and walk towards the mountain. அவ்வளவு சோர்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய கனமான சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையின் மேல் ஏற வேண்டும் அந்த சூழ்நிலை. This is not a polished road he can easily walk, but this no road is full of thorns and stones. ஒரு அழகான பாதையா இருந்தா ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு போகலாம். ஆனா இந்த மலைக்கு ஏற பாதை முள்ளுகளினாலும் கற்களினாலும் நிறைந்திருந்தது. With his weak body, with the fragile body, he is carrying that heavy cross. உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட சரீரத்தோடு கூட ஒரு பெரிய சிலுவை சுமந்து கொண்ட இயேசு And as he is walking, he fell many times on the road. பல இடங்களில் விழுந்திருக்கிறார். And he fell with a heavy cross face down. தலையில தூக்கி வச்சிருக்கிற தோள்ல தூக்கி வச்சிருக்கிற பாரம் கீழே விழுகும்போது அழுத்தி பல முறை முகம்லாம் சதைஞ்சிருக்கும். And fully at the cross, finally they nailed him. எல்லாம் கொண்டு போய் அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருக்கிற அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா And think of it, the pain in the body. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு அடிகளையும் பட்ட ஒரு சரீரம் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். But even at the cross, அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல கூட he is talking to the man, thief. பக்கத்துல இருக்க கள்ளன் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. You will be with me today in paradise. நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார் சொல்லி அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தாரே. Taking the gospel every time. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சூழ்நிலை எந்த நிமிஷத்தையும் விட்டு விடாம சுவிசேஷம் சொல்லுவதில் ஓயவே இல்லை. If you and me, we say we follow Jesus, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் a little bit has to be there. அட்லீஸ்ட் அவரை போல முழுசுமா இல்லைன்னா கூட இயேசு கிறிஸ்துடைய கொஞ்சமாவது நம்மிடத்துல வேண்டாமா? A little bit of Jesus in us. இயேசு கிறிஸ்து செஞ்சதுல கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாமா? We need to change, pastors. வேறதே ஊழியர்களே நாம் மாற வேண்டும். Every day he kept doing. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இதை செய்து And கொண்டிருந்தார். finally he said, Father, I have finished it. கடைசியா சொல்றாரு, பிதாவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். What was that he finished in this chapter? இந்த அதிகாரத்துல இந்த 17 அதிகாரத்துல எதை செய்து முடித்தார்? Not crucified yet. சிலுவைக்கு போய் சிலுவை மரணம் அடையல. What was that he finished? He's saying. அதுக்கு முன்பதாகவே நான் செஞ்சு முடிச்சிட்டாரே, என்னத்தை செய்தார்? What was that he's saying? Father, you sent me. What purpose you sent me? What was that he's saying about? பிதாவே நீர் என்ன நோக்கத்துக்காக அனுப்புறீங்களோ அதை செஞ்சு முடிச்சேன்னு சொல்லி இந்த அதிகாரத்துல சொன்னாரே, அது என்னதை செய்து முடித்தார்? I know what you have sent me for. I've been doing what you have sent me for. I have finished what you have sent me for. நீங்க என்ன நோக்கத்துக்காக என்ன அனுப்புறீங்களோ அதை நான் அறிந்திருக்கிறேன், அவளை செய்து கொண்டிருக்கிறேன், செய்து முடிச்சேன்னு சொன்னாரே, அது என்ன? If you read that whole chapter, நீங்க தயவாக அந்த அதிகாரத்தை முழுதும் படித்து பார்ப்பீர்கள் என்று you சொன்னார். know exactly that he was sent to make disciples. அவர் ஒவ்வொருத்தரையும் சீஷராக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அதை குறித்து தான் இந்த அதிகாரத்துல பேசியிருக்காருங்க நீங்க பார்க்க முடியும். That's why he says, as you send me, I send them also. நீங்க என்ன அனுப்புனது போல நான் இவர்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல அவர் பேசுறத He பாருங்க. finished raising the disciples. சீஷர்களை உருவாக்கி முடித்த ஒரு தருணம் அது. That's why he's saying, I finished the work. ஆண்டவரே நான் முடிச்சிட்டேன், அவளை உருவாக்கிட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல In பேசுகிறார். 3.5 year ministry, ஒரு 3.5 வருட ஊழியத்துல a man full of anointing. ஒரு அபிஷேகம் பெற்ற முழுமையான அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன். Raise dead, heal anybody, cast demons and perform miracles, signs, 5 loaves and 2 fish. He can multiply, he can do all kinds of miracles. எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களையும் செய்து முடித்துக் கொண்ட இயேசு, Crores of lakhs of people are following. லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். The same man, அதே நபர் 3.5 year time, 3.5 வருஷ காலங்கள்ல 48 months, 48 மாதங்களாக in 46 months, right? 46 மாதங்களா 46 months. Okay, 40, how many months? 42 months ministry. 42 months ministry. 42 மாத ஊழியங்கள். 80% 80% காலங்களை he spent with the disciples. சீஷர்களோடு கூட செலவிட்டார். With that anointing, with such heavy anointing. எதை செஞ்சாலும் முடியும், சத்தம் உயிரோடு எழுப்ப முடியும், எந்த அற்புதங்களும் செய்ய முடியும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில 3.5 வருட ஊழியங்கள்ல 80% நேரத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் மாத்திரமே செலவழித்தார். The 20% he spent on public ministry. மீதி உள்ள 20% தான் மற்ற ஜனங்களோடு கூட போய் பேசுறது, அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள். If we don't follow
80% in making disciple. At least can we follow 20% making சரி, disciple? இயேசு கிறிஸ்துவ போல 80% சீஷர்களை உருவாக்கலாம் கூட ஒரு 20% உருவாக்கலாமா? What about 20%? சரி, 20 விட்டுருவோமே. Can we give 10% to make disciple our time? நம்முடைய நேரத்துல ஒரு 10% நேரத்தை சீஷர்களை உருவாக்க பயன்படுத்தலாமா? Jesus spent 80%. இயேசு கிறிஸ்து 80% நேரத்தை பயன்படுத்தினார். But today we are not able to see pastors who spend 10% of their time in making disciples. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 80% நேரத்தை சீஷர்களை உருவாக்க பயன்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு பரிதாபத்திற்குரிய நிலை, நாம் ஒரு 10% நேரத்தை கூட சீஷர்களை உருவாக்க பயன்படுத்துவதில்லையே. We need to change. மாற வேண்டும். Just like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல மாறிடலாமா? ஆமென். When we make disciple, churches will be birthed. நம்ம எப்போலாம் சீஷர்களை உருவாக்குறோமோ அங்கெல்லாம் திருச்சபைகள் புதிதாக தோன்றிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. We make disciple, the city, district, the nation will be reached. எவ்வளவு வேகமாக சீஷர்களை உருவாக்குகிறோமோ அவ்வளவு வேகமாக தெருக்கள், கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள், நம்முடைய மாவட்டம் எல்லாம் சந்திக்கப்படும். You can fast as long as you want, 40 days, 400 days. நீங்க எத்தனை 40 நாட்கள் உபவாசம் இருக்கலாம், 400 நாட்கள் கூட உபவாசம் இருக்கலாம். You gather lakhs and crores of people pray together. லட்சக்கணக்கான ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை கூட்டி நீங்கள் ஜெப கூட்டங்கள் நடத்தலாம். Churches will not be birthed until you make disciples. நீங்க சீஷராக்குகிற இந்த பணியை கையில எடுக்காத வரைக்கும் சபைகள் உருவாகாது. ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தொடர்ந்து, ஆனால் சபைகளை உருவாக்க சீஷர்களை உருவாக்க வேண்டும். Fasting is good, praying is good. I love fasting. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் இருப்பது நல்லது, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். I did a lot of 40 days. I love that. 40 நாட்கள் உபவாசங்கிறது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நான் நேசிக்கிறேன். But that's not going to birth churches. ஆனால் இந்த 40 நாட்கள் நான் வீட்டுக்குள்ள உபவாசம் இருக்கிறதுனால வெளியில திருச்சபைகள் புதிதாக பிறக்க போகிறது இல்ல. It is making disciple will cause churches to be birthed. சீஷர்களை உருவாக்கினால் மாத்திரமே அவர்களின் மூலமாக புதிய திருச்சபைகள் உருவாக்க முடியும். It is you who say that I want to be a disciple, I want to make disciples. நான் சீஷனாக மாற வேண்டும், நான் சீஷர்களை உருவாக்குபவனாக மாற வேண்டும். Then we will see a change. நிச்சயமாக இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுனாலே ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் பார்க்க முடியும். One more scripture we read in Acts chapter 19 verse 10. 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? Maybe two scripture will read. ரெண்டு வசனத்தை வாசிக்க போறோம். ஒரு ரெண்டு வசனத்தை One வாசிக்க. is Acts 1:8, the other one is 19:10. 19 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். Amen. ஆமென். I think we don't see the scriptures at all in our reading. பல நேரத்துல படிச்சிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட வசனத்துல நம்ம இருந்து படிப்போமாங்கிறது தெரியல. In Asia, this Paul was there for 2 years. ஆசியா கண்டத்துல பவுல் 2 வருட காலம் தங்கியிருந்தார். கவனிக்கலாமா? In one small place in the whole continent of Asia, in one small town. இது சாதாரணமா ஒரு பெரிய கண்டத்துல ஒரு சின்ன இடத்துல இருக்கிறாரு. As a result of 2 years he being doing ministry, இதனுடைய விளைவு 2 வருட காலங்களாக ஆசியா கண்டத்துல ஒரு சின்ன இடத்துல இருந்து செஞ்ச ஊழியத்துடைய விளைவாக the whole Asia heard the gospel in 2 years time. 2 வருட காலத்திற்குள்ளாக ஒட்டுமொத்த ஆசியா கண்டமும் இயேசுவை அறிந்து கொண்டது. Paul never stays longer period. This is the longest period in one place. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் எந்த இடத்துலயுமே இவ்வளவு நீண்ட நாட்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கவே மாட்டாரு. அதிகமான நாட்கள், 2 வருஷம் அதிகமான காலங்கள் அவர் தங்கி இருந்ததிலே நீண்ட நாட்கள் இது. And when I read it, I kept thinking, Lord, how 2 years the whole Asia heard the gospel? எப்படி ஆண்டவரே 2 வருஷத்துல ஒரு கண்டம் முழுக்க, ஒரு கான்டினென்ட் முழுக்க, ஆசியா முழுக்க எப்படி சாத்தியம் அப்படி சொல்லி ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க. Maybe only 1000 people would have been there. ஒருவேளை ஒட்டுமொத்த ஆசியால 1000 பேர் தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு That கேள்வி was my thought. என்னுடைய எண்ணம் அப்படிதான், கொஞ்சம் மக்கள் தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. Because there's no communication, there's no roads, there's nothing. There's a long way to travel. 2 years to reach everybody is difficult. அந்த நாட்கள்ல பெரிய சாலை போக்குவரத்து கிடையாது, ஒரு கண்டம் முழுக்க செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது. இந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சு? And I began to check the internet, how many people would have been living in the time. ஒருவேளை அந்த காலகட்டங்களில் எத்தனை மக்கள் தொகை என்னவா இருக்கும், ஆசியா கண்டத்துடைய மக்கள் தொகை என்னங்கறத
இன்டர்நெட்ல ஆதாரப்பூர்வமான காரியங்களை 2020 years back, what was the population in Asia? 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆசியா கண்டத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கறத நான் தேடி பார்த்தேன். Roughly it is 2 crore people. அந்த நாட்களிலே ஒரு கண்டம் முழுக்க 2 கோடி மக்கள் இருந்திருக்கிறார்கள். 2 crore 2 கோடி spread the whole of Asia. 2 கோடி மக்கள் ஆசிய கண்டம் முழுக்க 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 பரவி இருந்தார்கள். That means Paul cannot do it. அப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, பவுல் ஒரு மனுஷனால இந்த 2 கோடி மக்களை என்ன பண்ண முடியாது, தனிப்பட்ட முறையில் சந்தித்திருக்க வாய்ப்பு 2 years time, no chance, is impossible. He went house to house to share the gospel. வீடு வீடா போய் சொல்லியிருந்தா கூட 2 வருஷ காலகட்டங்களில் 2 கோடி பேரை சந்திக்க வாய்ப்பே கிடையாது. But if you read his epistles, Philippians, Ephesians and Acts, you will see that he made disciples who will make disciples. அவருடைய நிருபங்கள் ஒன்றாக எபேசியர், கலாத்தியர் எப்படி வரிசையை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அழகா செய்தார். சீஷர்களை உருவாக்கக்கூடிய சீஷர்களை பவுல் உருவாக்கி கொண்டார். As soon as he preaches the gospel, he makes them disciples. எந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லி முடிச்ச உடனே அதோட விட்டு விடாம அந்த இடத்துல அவர்களை சீஷர்களாக மாற்றி விடுவார். As soon as one's come to Christ, his next job is to make him disciple and send him to his own town. யாரெல்லாம் அவரை தேடி வந்து சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ வந்த உடனே அவர்களை சுவிசேஷம் சொல்லி அனுப்பாம அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷத்திலிருந்து அவர்களை சீஷராக்கி அதே இடத்துக்கு திரும்ப அனுப்பி வைப்பதுதான் பவுலடியாருடைய வேலையாக இருந்தது. That's how the whole Asia had the gospel. இப்படிதாங்க ஆசிய கண்டம் முழுமைக்கும் சுவிசேஷம் கடந்து போனது. But today, once we get a believer, we just put like a chicken in the basket underneath. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு புதிய விசுவாசி கிடைச்ச உடனே ஒரு கோழி குஞ்சு தூக்கி கூடையில கவுத்து வச்ச மாதிரி அடியில வச்சிடறோம் பத்திரமா. They are no use for anybody. அது பத்திரமா இருக்கும். கோழி குஞ்சு என்ன பண்ண முடியும், அப்படியே கூடக்குள்ளேயே இருக்கும், பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். That's the scenario today. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய திருச்சபையிலே பார்க்க முடியும். In your district, how long you have been? நீங்க உங்களுடைய மாவட்டத்துல எத்தனை ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறீர்கள்? There are 200-300 pastors in a district. கிட்டத்தட்ட 200-300 போதகர்களுடைய மாவட்டத்தில் இருக்காங்க. A district population is about 2 million, 20 lakhs people, not 2 crores. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு. Average district in India, average. இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏறத்தாழ சுமார் 20 லட்சம் மக்கள் தொகை உண்டு. Because we have 718 districts in India. 718 மாவட்டங்கள் நம்முடைய இந்திய தேசத்துல உண்டு. So you just count 2 million every district, it's around 1.4 billion in our country. இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா 104 கோடிக்கு மேல வருது. So in a district we have only 20 lakhs. இது ஒரு மாவட்டத்துல வெறும் 20 லட்சம் வச்சுக்கோங்க. We have minimum 100 pastors, 100 churches. குறைஞ்சது 100 பாஸ்டர்ஸ், 100 சபைகள் இருக்காங்க நம்முடைய மாவட்டத்துல. For many years. பல ஆண்டுகளாக இதான் கணக்கே. Definitely more than 2 years. கிட்டத்தட்ட we are there more than 2 years. நம்ம கண்டிப்பா 2 வருஷத்துக்கு மேல அந்த ஊர்ல இருந்திருக்கோம் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? எஸ். If we follow this plan of Paul, by now the district should have been reached. ஒருவேளை இந்த 2 வருஷத்துல பவுலுடைய கொள்கையை பின்பற்றி அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சிருந்தா ஒட்டுமொத்த மாவட்டத்தை சந்திச்சிருக்கலாமே 2 வருஷங்கள்ல. Paul just followed the plan of the Bible, the plan of the Father's heart. அப்போஸ்தலனாகிய பவுல் வேற திட்டங்கள் அல்ல, வேதத்தின் திட்டங்கள், பிதா அவர் கொடுத்த திட்டங்களை மாத்திரம் பின்பற்றினார். That's the only way. The Bible plan is the only way to reach your district. ஐயா, நம்முடைய மாவட்டத்தை சந்திப்பதற்கு வேறு எந்த வழிகளும் கிடையாது. வேதத்தின்படியான வழிமுறைகள் மாத்திரமே சபைகளை உருவாக்கும். In Acts chapter 1 verse 8 says, you shall receive power when the Holy Ghost come upon you. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, and then you shall be my witness in Jerusalem, Judea and uttermost parts of the world. எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். The Holy Spirit fell on the upper room outside the temple. மேல் வீட்டறையில தேவாலயத்துக்கு உள்ள இல்ல, வெளியில இருக்கும்போது ஆவியானவர் நிரப்புறாரு. It is not inside the temple the Holy Spirit came. அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய நிரப்புதலை பார்க்கவே இல்லை. It came outside the temple, the upper room. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பும் பொழுது மேல் வீட்டறையில சபைக்கு வெளியே நடந்த ஒரு அனுபவம். The purpose of the Holy Spirit coming upon people so that they are strengthened to witness. என்னைக்குமே இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு பரிசுத்த ஆவி இறங்கி வந்ததற்கான, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்றப்பட்டதற்கான நோக்கமே அவர்கள் சாட்சியாக அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான். But we made the Holy Spirit for a different purpose. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேற ஏதோ ஒரு வேலைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோமே.
within the four wall. அந்த 4 செவுத்துக்குள்ள மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பயன்பாட்டு. Shake and roll. ஒருவேளை குதிச்சு துள்ளி குதிச்சு உருண்டு ஓடுறதுக்கு And மாத்திரம் speaking in tongues. இன்னைக்கு வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவரா? I speak in tongues a lot. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து அந்நிய பாஷை நிறைய நான் பேசுறேன். But the purpose of the Holy Spirit. பட் பிதாவுடைய பரிசுத்த ஆவியுடைய நோக்கம் என்ன தெரியுமா? So that we witness. அவர் இறங்கி வந்ததனுடைய நோக்கம் நாம் அவரை குறித்து மற்றவரிடத்துல சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பது. Everything we have turned upside down. ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சுங்க. We need to change. மாற வேண்டும். Will you tell God, Lord, I want to make disciples. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே நான் சீஷர்களை உருவாக்க வேண்டும். Lord, I want to make disciples. ஆண்டவரே நான் சீஷர்களை உருவாக்க வேண்டும் சொல்ல ஆரம்பிக்கலாமா? Paul in his ministry, his father was a ship owner. பவுல் தன்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் பார்க்கின்றவருடைய தகப்பனார் கப்பல் உரிமையாளராக இருந்தார். பெரிய கப்பலுக்கு உரிமையாளராக இருந்தார். So Paul started as a multi-millionaire rich man. பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய செல்வந்தனாக ஊழியத்தை தொடங்கினார். But how did he finish his ministry? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவருடைய ஊழியத்தை எப்படி முடிச்சாரு தெரியுமா? He had only one torn blanket and few books as his property. ஒரே ஒரு போர்வையும் சில புத்தக சுருள்கள் மாத்திரமே அவருக்கு சொத்தா இருந்துச்சு. ஆமென். But his ministry was very big. அவருடைய ஊழியம் பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து ஒரு பெரிய ஊழியத்தை His வைத்திருந்தார். property was very little. அவர் ஊழியத்தை முடிக்கும் போது அவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப குறைவு. The ministry was so big. அந்த ஊழியம் மிக பெரியது. But today we start with the torn blanket. சங்கடம் என்னன்னா இன்னைக்கு நம்ம கிழிஞ்ச போர்வையோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். We are going towards ship. அவருக்கு ஆப்போசிட் அப்படியே கப்பல் வாங்குற அளவுக்கு சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். When can we get a ship? எப்போ ஒரு கப்பலை வாங்கலாம்? That's how we wanted to finish. We wanted to finish in the ship. நமக்கு ஆசை எல்லாம் சின்னதுல ஆரம்பிச்சு பெருசா முடிக்கணும், கப்பல் அளவுக்கு போய் முடிக்கணும்னு We ஆசைப்படுறோம். don't care about the ministry making disciples. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியமாகிய சீஷர்களை உருவாக்குவதை குறித்து பெரிய அளவு ஈடுபாடு காட்டுவதே With இல்லை. this ministry, I want to build myself. என்னுடைய ஊழியம் நான் வளரணும். Making disciple outside the door. அப்புறம் பாத்துக்கலாம், சீஷராக்குவதற்கு அப்புறம் பாத்துக்கலாம். நான் டெவலப் ஆகணும் ஐயா. Myself, my family. நானும் என் குடும்பமும் என் சொத்து எல்லாம் பெருகணும். Making disciple, he will do it. சீஷர்களை உருவாக்குதல் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்க. Jesus in his ministry. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே He started at the river Jordan, and there was a voice from heaven. This is my beloved son. I am well pleased with him. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தை யோர்தான் நதிக்கரையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு பிதாவை சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய சாட்சியோடு கூட ஒரு மகிமையான ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். How he ended his ministry? ஊழியத்தை எப்படி நிறைவு செஞ்சாரு பாத்தீங்களா? At the feet of the disciples. சீஷருடைய கால்களை கழுவி அவருடைய பாதத்தின் அடியில முடிக்கிறார். The last act அவருடைய before கடைசி crucifixion. சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக அவர் செய்த ஊழியமாக செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? The Creator God. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம். He is washing the disciples' feet. சீஷருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். In chapter 13 or 14, he was finishing his ministry as a slave. ஒரு அடிமையாக தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களை நிறைவு செய்கிறார். Hebrews never ever wash anybody's feet. எபிரேயர்கள் எந்த மனுஷனுடைய கால்களை பிடித்து கழுவ மாட்டார்கள். A Jew never will wash. எந்த ஒரு யூதனும் அடுத்தவருடைய கால்களை கழுவ மாட்டார்கள். He is not only a Jew, he was the king of kings. அவர் ஏதோ யூதன் அல்ல, ராஜாக்களுக்கு எல்லாத்துக்கும் ராஜா. He was washing disciples' feet, including Judas. சீஷருடைய கால்களை கழுவினார், யூதாசுடைய கால்களை சேர்த்து கழுவினாரே. யோசிச்சு பாருங்க. That's how he closed his ministry. இப்படிதான் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவு செய்கிறார். Peter, his ministry, first sermon, 5,000 souls. பேதுருவுடைய முதல் ஊழியம் அப்படி எழும்பி பிரசங்கம் பண்ண 5000 ஆத்துமாக்கள் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. But when he finished, முடிக்கும் போது பாத்தீங்கன்னா crucify me upside down. தலைகளாக என்ன தொங்க விடுங்க, அப்படி நேரா வேண்டாம், அப்படி வாழ்க்கை வித்தியாசமாக முடிக்கிறார். Pastors, let these things change our perspective. இந்த காரியங்களை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, நம்முடைய ஊழியத்துடைய நோக்கங்கள் மாறட்டும். Where have you picked up your model? Where have you picked up your model? உங்களுக்கு மாதிரிகளாக நீங்க யாரை தேர்ந்தெடுத்து யாரை பார்த்து இதை செஞ்சுட்டு இருக்கீங்க? The race that we run, what model we are running இப்ப by? நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம் யாரை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம்? Our ministry, our
what we are doing is not matching with what the Bible is saying. நிறைய நேரத்துல இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஊழியம் வேதம் சொல்லுகிற அல்லது தேவன் சொல்லி கொடுக்கிற அந்த ஊழியத்துக்கு ஒத்து போகிறது இல்லையே. Because of that, our nation is still the same, 6% Christians. இதனாலதான் இன்னும் 6% நம்ம தேசத்துல நம்ம மாறவே இல்லை. பெரிய பின்னடைவு. Paul made a lot of disciples. பவுல் தன்னுடைய வாழ்நாட்கள் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல எண்ணிக்கையில் அடங்காத சீஷர்களை உருவாக்கினார். That's why you read in Philippians chapter verse 1, he's saying Paul and Timothy, bond servants of Jesus. பிலிப்பியர் எழுதின நிருபத்துல முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல தமிழ் பைபிள் அப்படி இருக்கு, அது பாண்ட் சர்வன்ட் கட்டப்பட்ட அப்படின்னு போட்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற. Paul and Timothy writes, பவுலும் தீமோத்தேயும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. Timothy was a small young boy, 16 years old, Hebrew and Greek mixed family. தீமோத்தேயு ஒரு 16 வயது எபிரேய கிரேக்க குடும்பத்துல வளர்ந்த ஒரு வாலிபன், சின்ன தம்பி. But now he is calling Paul and Timothy same level. சொல்றாரு பாருங்களேன், சாதாரணமா இவர் வளர்ந்தது போல அவர் வளரல, ஆனா இவரும் நானும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டோம்னு சொல்லி அவரை சமமாக பார்க்கிற ஒரு எண்ணம் பவுலுக்கு இருந்துச்சு. And he's saying he is a servant like me. அவரு என்ன போலவே ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. Whom would you put after your name? உங்களுக்கு பின்னால இவன் பவுலும் தீமோத்தேயும் அப்படின்னு சொல்லி நம்ம இணைந்து படிக்கிறது போல உங்களுக்கு கூட யாருடைய பேரை நீங்க பார்க்க போறீங்க, யாருடைய பேரை இணைத்துக் கொள்ள போகிறீர்கள்? Can we call ourselves as a bond servants to Jesus? ஒருவேளை நம்மள முன்னால் நிறுத்தி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறேனா அந்த கேள்வியை முதலாவது கேட்டு பார்க்க வேண்டும். A servant, bond servant of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேனா அப்படிங்கறத முதலாவது கேள்வி நமக்கு நேராக. Paul was very clear about that. பவுல் மிக தெளிவாக இருந்தார் இந்த விஷயத்துல. He was not a bond servant to money and properties and all kinds of things. பணத்தோடு கட்டப்பட்டு, சொத்துக்களோடு கட்டப்பட்டு, வேற ஏதோ ஒரு காரியத்தோடு கட்டப்பட்டிருக்கிற ஊழியக்காரனாக பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றல. கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனாக பவுல் தன்னுடைய He ஊழியத்தை. was not a bond servant of building his own kingdom. அவருடைய சொந்த ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக பவுல் இல்லை. Today 99% of pastors are about themselves. இன்னைக்கு 90-95% ஊழியக்காரர்கள் ஏன் ஊழியம், நானு ஏன் பில்டிங், இதே காரியத்துல இருக்கிறோமே. My church. ஏன் சபை. I asked one of my mentoring a young pastor in Tirupur. I asked him, last 15 years you are in the ministry. ஒரு திருப்பூர்ல எனக்கு கீழே நான் ஒரு தம்பி உருவாக்கிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், கடந்த 16 வருஷமா ஊழியத்துல இருக்கிறீங்க. Have you ever stepped out of the church and sat in any church in your 15 years ministry? இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு இளபாலியவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, 16 வருஷம் ஊழியத்துல என்னைக்காவது ஒரு நாள் உன் சபையை விட்டு வெளியில போய் வேற ஒரு வேற ஒரு திருச்சபையில கடைசி வரிசையில உட்கார்ந்துட்டு என்னைக்காவது நீங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா ஊழிய நாளுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன். 15 years time. 15 வருஷம் ஆண்டு காலத்துல each year 42 weeks. 52 weeks. 52 வாரங்கள் ஒரு வருஷத்திற்கு. Multiply into 15 years. 52 into 15 வருஷங்கள் யோசிச்சு பாருங்களேன். More than 600 weeks. 600 வருடங்களுக்கு மேற்பட்ட வருடங்களிலே 1000 weeks maybe. 1000 வருடங்களுக்கு மேலாக 1000 வாரங்களுக்கு மேலாக என்றைக்காவது ஒரு நாள் இன்னொரு திருச்சபையில single week he went to another church to sit just to listen. எங்கேயாவது ஒரு சபையில போய் இன்னொரு சபையில போய் கடைசியில உட்கார்ந்து கை கட்டி ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? No. இல்ல அப்படின்னாரு. Okay, forget about that. Have you ever in your church sat behind last row? Somebody preached. அதை விட்டுருங்கப்பா, அடுத்த சபை வேண்டாம். உங்க சபையில யாரையாவது பிரசங்கம் பண்ண விட்டுட்டு கடைசி வரிசையில என்னைக்காவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டேன். Any of your church member leader you raised that they preached? உங்க சபையில இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் உருவாக்கி அவர்களை பிரசங்கம் பண்ண வச்சு அவங்க பிரசங்கம் பண்றதை கேட்பதற்காக பின் வரிசையில உட்கார்ந்து என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? In 15 years time. 15 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடந்திருக்கா? No. இல்ல. How can we make disciples? இந்த நிலைமையில சீஷர்களை எப்படி உருவாக்க முடியும்? Paul says, Paul and Timothy. பவுல் சொல்றாரு, பவுல்
தீமோத்தேயும் நானும் தீமோத்தேயும் we are bond servants of Jesus. நாங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்ட ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவுடன் கட்டப்பட்ட ஊழியக்காரர்கள். He can call many people as Timothy. He raised up many Timothy. தீமோத்தேயு ஒரு தீமோத்தேயுல பவுலுக்கு ஏகப்பட்ட தீமோத்தேயுக்கள் இருந்தார்கள், அநேகரை உருவாக்கி இருந்தார். It's difficult to even put our own name as a bond servant to Jesus today. பல நேரத்துல நம்முடைய பேரையே கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாள் அல்லது கிறிஸ்துவுடன் உடன் கட்டப்பட்டிருக்கிற ஊழியக்காரன்னு சொல்லி நம்ம பேரை போடுறதுக்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. Where we can put and somebody else. இப்போ நானே கட்டப்படலை அப்படின்னா என் கூட இன்னொருத்தரை நான் உருவாக்கி அவரை எங்க சேர்த்து கொண்டு போய் கட்டுறது, இந்த கேள்விகள் இருக்கிறது ஐயா. We need change in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. 9 crores needs to be reached. 9 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் சந்திக்க வேண்டும். Churches to be filled with disciples, not baby Christians. திருச்சபைகள் குழந்தை கிறிஸ்தவர்களால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது, சீஷர்களால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். I want to close here. முடிச்சிடலாமா? Can we raise to our feet? எல்லாம் எழுப்பி நிற்கலாமே. I believe that God is stirring your hearts. ஆண்டவருடைய இருதயங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார், உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். I believe if you open your heart, and definitely there is a move of God in your heart. எல்லாம் கண்களை மூடிக்கொள்வோம். ஒருவேளை இந்த நிமிஷத்துல இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உடைய இருதயங்களிலே ஆசீர்வாத முடியும். We saw what is the master like. பிதாவாகிய தேவன் நம்முடைய எஜமானுடைய ஊழியம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். We saw the mission of the master. நம்முடைய எஜமானுடைய ஊழியத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டோம். What am I going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Will I commit myself to the commission of the master? ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதான கட்டளையை நான் நிறைவேற்றுவதாக ஒப்பு கொடுப்பேனா? Yes, Lord, I want to change. Will you say that? நீங்க சொல்ல முடியுமா? ஆமாண்டவரே, நான் செய்து முடிக்க விரும்புகிறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? This is the gap, Lord. நீண்ட நாட்கள் இடைவெளியை நிறைவேற்றுவதற்காக, நிரப்புவதற்காக. Lord, in my ministry, this is a huge gap. I have never made disciple, but I want to make disciple from now. கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் இப்படிப்பட்ட சீஷராக்கிற ஊழியத்தில் நான் செய்யல ஆண்டவரே, இந்த நாள்ல நான் செய்ய போறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாமா? அப்பா அவருக்குள்ள Lord, I want to commit. You speak to God. நீங்க பேச ஆரம்பிங்க. இது ஆக்சுவலா நம்ம இவ்வளவு நேரம் கேட்டிருக்கோம், இது ஆண்டவரோட பேசுகிற நேரம் எல்லா வாயில திறக்கலாமா? ஓப்பனா பேச ஆரம்பிக்கலாம், பாட்ட பேச ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீண்ட இடைவெளியப்பா தவறி இருக்கிறோம், உருவாக்க தவறி இருக்கிறோம், செயல்படுத்த தவறி இருக்கிறோம். என்னைக்கோ சந்திக்கப்பட வேண்டிய என்னுடைய தேச ஆண்டவரே, என்னைக்கோ சீஷராய் எடுக்கிட்ட ஒரே ஒரு நபர் ஆசிய கண்டம் முழுக்க தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடுமானால் நாங்கள் 100 பேர் 200 பேருடைய மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக இருக்கிற ஜெபிக்கலாம். நீங்க உங்களுடைய வார்த்தைகளோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்க. மற்றவங்களை பார்க்கணும், நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஒரு பெரிய அசைவு வந்திருக்க வேண்டும். என்னைக்கோ நாங்கள் சீஷராக்கியதால் ஒரு பெரிய அசைவுக்கு நேராக வந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் மாறி இருக்க வேண்டுமே. நாங்க செய்யாம எங்களோட ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருந்தா எங்கள் தேசம் என்னைக்கோ சந்திக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் கேட்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இது மற்ற விசுவாசிகளுக்கு நம்ம எதிர்பார்ப்போம், இது நம்ம ஊழியர்களாக சேர்ந்து வந்திருக்கோம். மனசார இருதயத்தை கிழிச்சிட்டு திரும்புங்க என்றாரு. இருதயத்தை ஓபன் பண்ணிட்டு சொன்ன ஆண்டவரே, நாங்கள் செய்ய தவறின காரியங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, உங்களை போல ஒரு ஊழியத்தை செய்யலையே, எங்க எஜமான போல ஒரு ஊழியத்தை செய்யலையே, எங்க எஜமான போல ஒரு ஊழியத்தை நிறைவேற்றலையே. ஆண்டவரே, மன்னிங்கப்பா. ஒரு நீண்ட இடைவெளி என்றைக்கோ சந்திக்கப்பட்டிருக்க வேண்டிய என்னுடைய தேசம் சந்திக்கப்படாததற்கு நான் காரணமா இருக்கிறேன். சபைகள் எழும்ப வேண்டாப்பா சொல்ல ஆரம்பிக்க. நாங்கள் எழும்புறோம். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் எழும்புகிறோம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் எழும்புகிறோம். பேச ஆரம்பிங்க, பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களை போல ஒரு ஊழியத்தை, உங்களுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நாங்க வர சித்தமா இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்ப்பா. நாங்க ஏதோ ஒரு பெரிய ஆளு நினைச்சிட்டு தான் நாட்கள் போதும். இன்னும் உங்க திட்டத்தை நிறைவேற்றார்களா இருக்கோம். உமக்கு பிரியமானது செய்யணும், உமக்கு நன்மையானது நாங்க செய்யணும். எது பிரியமோ எது நன்மையோ அதை செய்ய தவறி இருக்கும். தயவாய்
மன்னிங்கப்பா, எங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டுவதை இன்னும் செய்வதற்கு In Jesus' name. Amen. இயேசுவின் பிதாவே. Amen. Okay, please be seated. So, next 10 minutes before we go to lunch, we will do two things. அல்ல ஒரு 10 நிமிஷத்துல நம்ம உணவு இடைவேளைக்காக போக போறோம், லஞ்சுக்காக போக போறோம். ரெண்டு காரியங்களை செய்ய போறோம். Before lunch, because after lunch we are dispersing from here. சாப்பாட்டுக்கு அப்புறம் இருக்க போல, லஞ்சுக்கு அப்புறம் இருக்க போறதுல முடிஞ்சிருச்சு. ஒரு 10 போறதுக்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போறோம். I believe some of your hearts are touched. நிறைய பேருடைய இருதயங்கள் தொடப்பட்டிருக்குன்னு நம்புறேன். ஆமென். And I believe God is speaking to you. நிச்சயமாக தேவன் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். I believe that our district will change. நம்முடைய மாவட்டங்கள் நிச்சயமாக மாறும். ஆமென். Next 5 to 10 minutes, maybe whenever you're seated, you wanted to give a feedback. What did God speak to you? Any changes in your mind, heart that's come today? ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இந்த நாளில் வந்ததுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் கன்ஃபார்மாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உணர்ந்திருக்கிறீங்க. எஸ், இட்ஸ் ஹேப்பன், நிச்சயமாக நடந்திருக்கிறது. ஒருவேளை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுப்பி சொல்லலாம். எஸ், Wherever you are, you can say it, and we're going to sit together as district pastors, each 6 districts under each of those coordinators. We're going to sit together, and there's few things we will do it. நம்ம இதுக்கப்புறமா நம்ம மாவட்டத்துக்கு வந்துக்கிறான கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து சில காரியங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை இருக்கிற இடங்களில் இப்போ நீங்கள் ஜஸ்ட் எந்திரிச்சு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். எஸ், நாங்கள் செய்ய தவறு This is what I want to do it as a result of this meeting. இந்த மீட்டிங்கினுடைய விளைவாக நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லி எதையாவது நீங்கள் சொல்ல விரும்பினா தாராளமாக எந்திரிச்சு சொல்லலாம். There's no compulsion. If you have felt in your heart something that really stirred your mind and heart, then you can. இது கட்டாயமா நீங்க எழுப்பி சொன்ன கட்டாயம் கிடையாது. பட் இருதயத்தில் தொடப்பட்டிருந்தால் தாராளமாக இன்னொரு கட்டத்திற்கு நேராக, அடுத்த சகாப்தத்திற்கு நேராக நாங்கள் கடந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட எழும்பி நீங்க சொல்ல விரும்புறவங்க இந்த மீட்டிங் வந்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் அது குறித்த காரியங்களை ஷேர் பண்ணலாம். எஸ், Very short, quickly. சும்மா சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நீங்க கிளம்பலாம். ஒரு 10 நிமிஷம் காணுங்க, ஒரு 10 நிமிஷங்கள் ப்ளீஸ். யாரோ ஆரம்பிக்கணும் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிஎம்ஐ மினிஸ்ட்ரி குறித்து எனக்கு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த மினிஸ்ட்ரி குறித்து பாஸ்டர் ரிசர்ஸா அந்த வாட்ஸ்அப் அந்த செய்தி அனுப்புகிறான்னு தெரியாது. நான் மாத்திரம் பார்ப்பேன். பாஸ்டர் ரேகன் அவர் எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷன் பண்ண பிறகு நான் அதை டெய்லியும் அதாவது சர்ச்சுக்கு வராத இஸ்லாமியர்கள் இந்த ஆட்களுக்கு அதை அனுப்ப ஆரம்பித்தேன். நான் கேட்குறதுக்கு அதுக்கு ரொம்ப நான் நேரம் செலவழிக்கலை. பிறகு நான் அதை கொஞ்சம் பாஸ்டர் சொன்ன பிறகு, ரீகன் பாஸ்டர் சொன்ன பிறகு கொஞ்சம் விவரமாக கேட்டு உட்கார்ந்து அதை நான் அனுப்ப ஆரம்பித்தேன். பிறகு இந்த சிஎம் மினிஸ்ட்ரிக்காக அவங்க எப்படி கோஆர்டினேட்டராக பொறுப்பெடுத்திருக்கேன். உங்களால் முடிந்த அந்த பார்ட்டை நீங்கள் செலவு பண்ணேன். ஆனால் அது ஆண்டவருடைய முழு பலத்தினால செலவு பண்ணோம். அதில் சிலரை கொண்டு வந்தோம். பாஸ்டர்னா ஒரு 4 பேர் போதும் அப்படின்னாங்க. பிறகு இன்னும் ஒரு 8 பேர் வேணும்னாங்க. நான் நினச்சேன் இந்த 8 பேர் வரதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படியே யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பாதிப்பை இந்த கூடுகையின் மூலமாக ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். பாஸ்டர் அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்கிருந்தோ ஆட்களை கொண்டு வந்து சந்திக்கப்படுகிறது அல்ல, நீ இருக்கிற இடத்துல. மீன் பிடிக்கிற குடும்பத்தில் பிறந்தேன். 11 வருஷம் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கேன். பிறகுதான் ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்திப்பு எப்போதுமே சவாலான வச்சிருப்பேன். ஆண்டவர் பேதுரு அழைக்கும் போது வெறுமையாக தான் திரும்பினார். ஆனால் எங்கிருந்து திரும்பினாரோ அங்கதான் மறுபடியும் ஆண்டவர் கொண்டு போய் நிரப்பி கொண்டு வந்தார். நான் வந்து 9 வருஷம் ஆச்சு. ஒன்றும் பெரிய மாற்றங்கள் அப்படி எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய உருவாக்கப்பட்ட இடம் சொந்த ஊர் எனக்கு தரங்கம்பாடி. ஆனால் நான் அங்கேருந்து வந்து
நான் எவ்வளோ நாட்கள் லட்சக்கணக்கான மீன்லாம் பிடிச்சிருக்கேன், பல ஆயிரக்கணக்கான பணங்களை கையில் பிடிச்சு நான் செலவு பண்ணியிருக்கேன். 9 வருஷத்துல எனக்கு பல கேள்விகள். இன்னும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆத்மா கூட ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக வரல. ஆனால் என்ன செய்துட்டு இருக்கோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்து. ஆனால் இனிமே தான் நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட ஒரு பேசிக்கொண்டு இருக்கும்போது, இந்த ஜனவரியிலேருந்து நான் தொடர்ந்து ஒரு 7 மாதம் இரவு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவாய் இன்னைக்கு பாஸ்டர் அவங்க கொடுத்த அந்த செய்தியின் மூலமாக எங்கேயோ அல்ல, நீ இருக்கிற இடத்துல தான் ஆத்துமாக்களை வச்சிருக்கிறேன். நீ பிரயாசப்பட்டதில் ஒன்றும் தோற்று போகலை. அதில் நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்னைக்கு என் மூலமாக வந்த மற்ற 7 ஊழியர்கள் என்ன எதிர்பார்ப்பு கூட வந்தாங்கன்னு தெரியல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தாக்கத்தை கொடுத்தார். நிச்சயமாக என் கூட வந்த 7 பேரும் நம்ம வந்தது இன்னைக்கு வெறுமை இல்லை அப்படிங்கிறத எனக்கும் அந்த உணர்வு ஆண்டவர் தந்தார். வந்த 7 பேருக்கும் ஆண்டவர் அந்த தொடுதலை தந்திருக்கிறாருங்கிறத விரும்புகிறேன். இந்த 7 பேர் 12 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து. இந்த 12 பேரை கொண்டு நிச்சயமாக பாஸ்டர் சொன்னது போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 800 கிராமங்கள் 12 தாலுக்காக்கள் ஆண்டவர் நிச்சயமா சந்திக்க போறார். அந்த தாக்கத்தை ஆண்டவர், நான் பாஸ்டர் சொன்னதுக்காக இல்லை, உணர்வு பூர்வமா சொல்றேன். எனக்கு ஒரு தாக்கம் இருக்கு, ஒரே ஒரு தாக்கம் நான் சொல்றேன். இது எனக்காக இல்லை, உங்க எல்லாருக்காகவும். ரசிக்கப்பட்ட புதுசுல அந்த சிகன்பால் அவர் அந்த பனிஷ்மெண்ட் ஏரியால அவர் அந்த வெயிலில் நின்ன இடத்துல பல நாள் முழங்கால் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் அந்த 9 வருஷத்துல எனக்கு இன்னும் நடக்கலே. அது ஏக்கும். கடந்த சில மாதங்களா இங்க ட்ரெஸரர் இங்க இருக்கார், அவருக்கு தெரியாது. இழுப்பூர் பாஸ்டருடைய அம்மா அவங்க மகன் இருக்கார். நான் இங்கேருந்து வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டேன், புதுக்கோட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். பிரஸ்பீட்டர் சொன்னான், ஒன்னு நம்பி ஆண்டவர் இப்போ. ஆனா அதனுடைய தாக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு எனக்குள்ள அந்த தீயை மறுபடியும் பாஸ்வேர்ட் மூலமாக எரிய விட்டிருக்கிறார். அது நிச்சயமா நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள்ள என்ன மாற்றம் இருக்குது சொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு அது வார்த்தையால் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் அழுகைக்காக நான் நிறைய நாள் அவனோட ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே ஆத்ம பாரத்தில் நான் அழுது ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த செர்மனை முடிக்கும் பொழுது என் கண்கள் ஆண்டவரோட கண்ணீரோடு கூட உடனே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் நான் தேடினா நிச்சயமாக பெரிய குலத்தை கொடுப்பீங்க. ஒரு பெரிய விசுவாசமும் ஒரு நம்பிக்கை, ஒரு அக்கினி எனக்குள்ள எழும்பி இருக்குது. பட் ஆனால் நிறைய வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியல, சுருக்கமாக சொன்னதுனால நிச்சயமாக எனக்குள்ள சம்திங் ஹேப்பன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் போய் நிற்பேன். ஆண்டவர் நிச்சயமாக என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அதை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அந்த சம்பவத்தை நினைக்கிற பொழுது கண்ணில் உள்ள உடையும் பாருங்க. ஏன் எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரணும், ஏன் அவர் பாடுபடணும், ஏன் அவர் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுக்கிற அந்த சம்பவம் எல்லார் கண்ணிலும் தண்ணீர் வரும். சென்னையில் திரிசூல மலை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபாச ஜபம் நடக்கும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஜபம் நடக்கும். மழை பெஞ்சாலும் அந்த மலையில் நடக்கும். அதில் அடியனை கொண்டுட்டு போய் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக அங்கே ஜபிப்பது உண்டு. அந்த ஜபத்துக்கு பிறகு
எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. மழை பெஞ்சா கூட நனைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. போதகர்கள் வருவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பிறகு அற்புதம் நடக்கும், அந்த ஊழியம் வளரும். இப்பொழுது ஐயா சொன்ன அந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுதே நிறைவேற்றி முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது இதுதான் நினைவு கூறுகிறோம், எல்லாம் முடிந்தது, செயல்படுத்தி முடித்தார் சம்பவம். நீங்களும் நானும் எப்படி? ஆகவே ஜீசஸ் எதற்காக வந்தார்? என்ன நோக்கத்தை நிறைவேற்றினார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த சித்தம் நிறைவேறணும். நீங்களும் நானும் இப்பொழுது அந்த தீ எழுவோடு சென்று எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. ஜீசஸ் நம்மளோட இருக்கிறார். ஆகவே செல்வம் தேவனாவும் மகிமைப்படுத்தியா. ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் இருக்கிற இடத்துல கூட பேசுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கேட்கப்பட்ட அந்த செய்தி எனக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கனோ அது அப்படியே எனக்கு அப்படியே திரும்ப ரினிவல் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா நான் அவங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆத்ம பாரம், ரொம்ப ஆத்ம பாரம். ஏன்னா நான் ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜில் இருக்க வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் நான் சத்தியத்தை அறிவிக்கிறதுல நான் தவறவே மாட்டேன். அதில் எல்லா ஹிந்துஸ் தான் நிறைய எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும். ஆனாலும் அந்த ஹிந்து ஆஃபீஸ் வேலை நீ பார்க்கலன்னு பரவாயில்ல, நீ உட்காரு, சத்தியத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி நிறைய குடிகார, அவங்க ஹஸ்பண்டில் ரொம்ப குடிகாரராக இருந்தாங்க. ஆனால் அந்த குடிகாரராக இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அவங்க ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு நம்ம சபையில் கொண்டு போடுறாங்க. அதுபோல் எனக்கு அவங்க சொல்லும் போதெல்லாம் அவங்களோட எது எனக்கு இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதனால் எப்படியாவது இயேசுக்காக நம்ம ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும், அங்கே கொண்டு போகணும், இங்கே இருக்க எல்லாரையும் மனம் திரும்பணும் அப்படின்றது என்னுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருந்தது. அதே போல் நான் எவ்வளோ பேரை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி, சத்தியத்தை மினிஸ்டர்கள் கூட நான் சத்தியத்தை அறிவிச்சிருக்கிறேன். அது மாதிரி நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். இன்றைக்கும் சர்ச்சஸ்லாம் யாருமே திறக்கக்கூடாது. நாங்கள் முந்தா நாள் தான் 7 நாள் உபவாச ஜெப கூட்டம் போட்டு நிறைய பேர் பெண்கள் ஐக்கிய கூடுகை வச்சிருக்கிறேன். அதில் நிறைய பெண்களையும் கூட்டி நிறைய பாஸ்டர்ஸ், ஒரு 3-4 பாஸ்டர்ஸை கூட்டி கடலூர்லேருந்து அங்கேருந்துலாம் பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப 7 நாள் அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட 50-60 பேர் சேர்ந்து ஆராதிச்சு, தேவனை ஆராதிச்சு நல்ல ஃபுல்லாக காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் 7 மணி வரையிலும் நடக்கும். மத்தியானம் லஞ்சும் இது மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், நைட்டு மட்டும்தான். அவ்வளோ அளவுக்கு அதுவும் எங்கிறது நேஷனல் ஹைவேல தான் இருக்குது சர்ச். நேஷனல் ஹைவேல பயப்படவே மாட்டேன் நான். போலீஸ்கார் கூட ஒரு நாள் கேட்டாராம், என்னங்க யார் நடத்துறது சபை அப்படின்னு. மேடம் நடத்தார். அப்படியா, பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நான் இயேசுக்காக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா ஆபிரகாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே எல்லாம் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ எதுக்காக என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு? அவருக்கு நான் என்ன நன்மை செய்யணும், அப்போ ஆத்மாவை அறுவடை செய்யணும் அப்படின்ற ஒரு தாகம், ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எந்த சர்ச் ஒரு நாள் அடைப்பட்டதில் இன்னைக்கும் டெய்லி 5 மணிக்கு இப்போ சர்ச்சில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுபோல் எப்படி நேஷனல் ஹைவேல அந்த 7 நாள் நடக்கிறதுக்கு எந்த தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுவும் மைக்கெல்லாம் வச்சு தான் நல்ல பப்ளிசிட்டியாக தான் நாங்கள் பண்ணோம். அதுபோல் கிராமத்தில் எல்லாம் போய் ஊழியர் சொல்லுவதற்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் இருந்த இடத்துலையே தேவன் கொண்டு எங்களுக்கு கொடுக்குறவர்களை நாங்கள் உருவாக்கி சீஷராக தான் இப்போ கிட்டத்தட்ட நான் ரொம்ப ஆரம்பித்து ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 18 வருஷமாக சபை நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கூடி இதை குறைஞ்ச நாட்களில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளரையே நாங்கள் இப்போ ஒரு 4 சீஷரை உருவாக்கியிருக்கிறோம், இன்னும் 2 சீஷர் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் அவங்க எல்லாரையும் எங்களுடைய மோட்டிவே என்னன்னா கிராமங்களில் சபைகள் எழுப்பணும், நிறையா சபையில் நிறைய ஜனங்களை ரட்சிக்கப்பில் நடத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் எங்களுடைய எண்ணமும்.
அதனால இந்த நாளில் பிரதர் அவங்க பேசினது உண்மையிலே என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப டச் பண்ணது. அதனால் நான் நம்மளுடைய இது வந்து அவர் ஸ்பிரிட் வந்து அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத நானும் உணர்ந்தேன். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அந்த உணர்வு வந்து நம்ம வந்து எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து, நான் இந்த உபவாச ஜப கூட்டமே வேற எதுக்காக இல்லை, எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை சபைகளில் இருக்கக்கூடிய போதகர்களும் நல்ல உருவாகி ஜனங்களை உருவாக்கி அதை சீஷரா மாற்றணும், எல்லா சபைகள்லையும் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையிலும் நிறைய ஆத்மாக்கள் வரணும் அப்படின்றத வைத்து தான் நாங்கள் ஜெபம் எங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்டில் ஃபுல்லாக வந்து அதை தான் நாங்கள் ஜெபித்தோம். அதனால் வந்து கர்த்தர் 7வது நாங்கள் நிறைய ஒரு 7 ஏக்கரே நாங்கள் 7 நாள் 6 நாள் சுற்றி வந்து 7 நாள் 7 முறை சுற்றினோம். சுற்றி வந்து நல்ல ஒரு மழையை தேவன் கொடுத்தாரு, ஒரு இடி முழக்கத்தை தேவன் நல்லா கொடுத்து அதை 7 முறை சுற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா நம்முடைய வாஞ்சியை தேவன் அறிவார். ஆனால் அதுக்கு நிச்சயமாக வந்து இயேசுக்காக நம்ம வாழணும், அவர்களுடைய செய்த பணியை அவரை போல நாம் மாறணும். அதுதான் என்னுடைய ஆசையும் விருப்பமும். அதுபோல் அவங்க சொன்ன இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக எல்லாருக்குமே இருந்திருக்கும், எனக்கு இருந்தது. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு